நபிகள் நாயகம் உட்கார்ந்திருக்கிறார். அந்த சமயம் அம்மா அங்க வர்றாங்க. அவங்க கையில திராட்சை பழ கொத்து அதை கொண்டுகிட்டு வந்து நபிகள் கிட்ட கொடுக்குறாங்க. சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பா வேண்டிக்கிறாங்க. நபிகள் நாயகமும் ரொம்ப பிரியமா அதை வாங்கிட்டார். அதுக்கப்புறம் அதை சாப்பிட ஆரம்பிச்சார். நபிகள் நாயகம் மதீனாவில் தங்கி இருந்தப்போ இது மாதிரி நிறைய பேர் பழங்களையும் தின்பண்டங்களையும் கொண்டுகிட்டு வந்து கொடுக்கறது வழக்கம். நபிகள் நாயகம் என்ன பண்ணுவார்னா அதெல்லாம் வாங்குவார். உடனே பக்கத்துல இருக்கிற தோழர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பார், தானும் சாப்பிடுவார். இதுதான் எப்போதும் வழக்கம். ஆனா இந்த தடவை என்னாச்சு தெரியுமா? அவர் அப்படி பண்ணல. ஒவ்வொரு பழமா எடுத்து தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். அவர் விருப்பமா சாப்பிடுகிற காட்சியை ஆசை தீர பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த வயசான அம்மா, அந்த பழத்தை கொடுத்தவங்க. அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, மன நிறைவா இருந்தது. நாம ஆசையா கொண்டுகிட்டு வந்து கொடுக்குற பழத்தை நபிகள் நாயகம் இவ்வளவு பிரியமா சாப்பிடுறாரு அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து அவங்க புறப்பட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா போனதுக்கு அப்புறம் பக்கத்துல இருந்த தோழர்கள் பேச ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு சந்தேகம், இன்னைக்கு வித்தியாசமா நடந்துகிட்டாரே அப்படின்னு. அண்ணலே, எது உங்களுக்கு வந்தாலும் எங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் நீங்க சாப்பிடுவீங்க. இன்னைக்கு மட்டும் நீங்க அப்படி செய்யலையே, எல்லா பழத்தையும் நீங்களே சாப்பிட்டீங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. இப்படி கேட்கறதுனால நாயகம் அதை தப்பா புரிஞ்சுக்க மாட்டார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். யாரும் எதையும் அவர்கிட்ட கேட்கலாம், அப்படி கேட்கறதுக்கு உரிமை உண்டு. இந்த ஜனநாயக முறைகளுக்கு அவர்கள் கொடுத்த மரியாதை இது. தோழர்களின் கேள்விக்கு நபிகள் பதில் சொல்ல ஆரம்பிச்சார். நண்பர்களே, அந்த அம்மா ரொம்ப பிரியமா அந்த பழங்களை என்கிட்ட கொண்டுகிட்டு வந்து கொடுத்தாங்க. முதல்ல ஒரு பழத்தை எடுத்து வாயில போட்டு பார்த்தேன். அது ரொம்ப புளிப்பா இருந்தது, சாப்பிடுறது ரொம்ப கஷ்டம். உங்ககிட்ட யாருக்காவது அதை கொடுத்துருந்தா அதுல வாயில போட்டதும் புளிப்பு தாங்காம முகம் சுழிச்சிருப்பீங்க. அதை அந்த அம்மா பார்த்துட்டாங்கன்னா வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆசையா கொண்டுகிட்டு வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்க அன்பான மனசை நோகடிக்கிறதுக்கு நான் விருப்பப்படலை. அதனால முகம் சுழிக்காம சாப்பிடணுமேங்கிறதுக்காகத்தான் அந்த பழங்கள் பூராவே நானே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு புன்முறுவலோட பதில் சொன்னாராம் நபிகள் நாயகம். இன்னொருத்தர் மனசு புண்படக்கூடாதுங்கிறதுக்காக புளிப்பையும் இனிப்பா ஏற்றுக்கொள்ளுகிற பண்பாடு இருக்கு பாருங்க, அது ஒரு பெரிய நாகரிகம். அது எல்லாருக்கும் சுலபமா வந்துடாது. நல்லா இருக்கிற பழத்தையே என்ன இவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்லுகிறவர்கள் தான் நம்ம கிட்ட அதிகம். இந்த காலத்துல இல்வாழ்க்கையில இந்த நாகரிகத்தை சில பேர் கடைபிடிக்கிறது உண்டு. நல்லா இருக்க இல்லையோ முகம் சுளிக்காம சாப்பிட்டுருவாங்க. ஏன்னு கேட்டா, எதுக்காக சார் வீண் வம்பு, ஏதோ நமக்குன்னு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போக வேண்டியது தானே அப்படிம்பாங்க. இவங்கெல்லாம் கூட ஒரு விதத்துல பண்பாடு தெரிஞ்சவர்கள் தான். ஒரு ஆளு ஊரெல்லாம் சுத்தி விட்டு கடைசியில அழுத்து போய் ஒரு ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சானான். ரொம்ப களைப்பா இருந்தது அவனுக்கு. அதனால ரொம்ப களைப்படைஞ்சு போய் ஒரு நாற்காலியில போய் உட்காந்துருக்கிறான். இவனை பார்த்ததும் சர்வர் ஓடி வந்தார். சார் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். எனக்கு தேவை 2 தோசையும் கொஞ்சம் அன்பான வார்த்தைகளும் அப்படின்னா. சர்வர் உள்ள போனார், 2 தோசையை கொண்டாந்து வச்சார். அன்பான வார்த்தை கேட்டனே அப்படின்னா இவன். சர்வர் ரொம்ப பணிவா குனிஞ்சு இவன் காதோரமா சொன்னார், ஐயா இந்த தோசையை சாப்பிட்றாதீங்க, புளிச்சு போன பழைய மாவு அப்படின்னார். இது பாருங்க, அன்பான வார்த்தையும் 2 தோசையும் கேட்டார், கொண்டாந்து கொடுத்துட்டார். இப்படி இருக்கிறவர்களும் இன்றைய மனிதர்கள்ல அதிகம். அதனால மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். நம்ம கிட்ட பிரியமா நடந்துகிறவர்கள் மனம் கோணும்படி நாம் நடந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் நபிகள் நாயகம் அவருடைய செயல் மூலமா நமக்கு உணர்த்தி இருக்கிற வாழ்வியல் உண்மை. ஒரே ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார், ரொம்ப நல்லவர். ஒரு நாள் அரண்மனையில விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. அதுல ஒரு வழக்கு. ஒரு விவசாயி வந்து புகார் கொடுக்குறார். என்ன புகார்னா, அவர் வயல்ல ஆடுகள் வந்து மேய்ஞ்சி பயிரை அழிச்சுட்டுது. நிறைய உழைச்சி செலவு பண்ணி பயிரை உண்டாக்கி வச்சிருந்தேன், எல்லாம் போயிட்டுது. இனிமே நான் என்ன செய்யறது, நீங்க தான் சரியான தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னார் அந்த விவசாயி. அந்த ஆடுகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னு கண்டுபிடிச்சி அரண்மனைக்கு அழைச்சிட்டு வாங்கன்னு உத்தரவு போட்டார் ராஜா. சேவகர்கள் போனாங்க, ஆளை கண்டுபிடிச்சாங்க, கூப்பிட்டுக்கிட்டு அரண்மனைக்கு வந்துட்டாங்க. ராஜா விசாரணை பண்ணாரு. அப்புறம் விசாரிச்சு முடிச்சுவிட்டு தீர்ப்பு வழங்கினார்.
இந்த விவசாயி அடைந்திருக்கிற இழப்புக்கு ஈடாக உன்னுடைய ஆடுகளை அவங்ககிட்ட கொடுத்துட வேண்டியது அப்படின்னு சொல்லிவிட்டார். உன்கிட்ட இருக்கிற ஆடு பூரா அவன்கிட்ட கொடுத்துரு, அந்த ஆட்டுனால ஏற்பட்ட இழப்பு சரியா போகட்டும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கிட்டார். அந்த மன்னருடைய மகன் இதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தான். இந்த தீர்ப்பை இன்னும் கூட சிறப்பா வழங்கலாமே அப்படின்னு நினைச்சான். அப்பா கிட்ட சொன்னான். உடனே அந்த அரசர், சரி நீயே இதுக்கு சரியான தீர்ப்பு சொல்லு அப்படின்னார். அந்த இளவரசன் தீர்ப்பு சொல்றான். அவன் சொன்ன தீர்ப்பு என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற ஆடுகள் எல்லாத்தையும் 1 வருஷ காலத்துக்கு அந்த விவசாயிகிட்ட ஒப்படைச்சிட வேண்டியது. அந்த 1 வருஷத்துக்குள்ள அந்த ஆடுகள் போடுற குட்டிகள், பால், எரு எல்லாம் விவசாயி எடுத்துக்க வேண்டியது. 1 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய ஆடுகளை நீங்களே திருப்பி வாங்கிக்க வேண்டியது. இதுதான் இளவரசன் சொன்ன தீர்ப்பு. இது சரியான தீர்ப்பு தான். இனிமே என்னுடைய அரச பொறுப்புகளை இளவரசர் வசம் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சுட்டாராம். அதாவது தாவூத் நபி, சுலைமான் நபி இவர்களுடைய சரித்திரத்துல இந்த சம்பவம் காணப்படுறதாக ஒரு நண்பர் சொன்னார். ஒரு தண்டனையை பெறுகிறவன் அதுக்கு பிறகு சமூகத்துல நல்ல விதமா வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது மாதிரி அமையணும் தீர்ப்பு. அதுக்கு இது ஒரு உதாரணம். சில தீர்ப்புகள் எப்படி அமைஞ்சு விடுதுன்னா, ஒரு தண்டனை அனுபவிச்சு முடிச்சவன் அதுக்கப்புறம் அவன் இந்த சமூகத்துல நல்லவனா வாழறதுக்கு நினைச்சா கூட அதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருது. இது சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி. இன்னொரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு நாள் ஒரு போட்டி வச்சார். என்ன போட்டின்னா, அரண்மனை வாசல்ல ஒரு பெரிய நீச்சல் குளம், அதுல நிறைய விஷப்பாம்புகள். எந்த இளைஞன் துணிச்சலா அதுல நீச்சல் குளத்துல குதிச்சு நீந்தி கரையேறி வர்றானோ அவனுக்கு 100 ஏக்கர் நிலம் பரிசா வழங்கப்படும். அது வேணாம்னா 1000 ஆடுகள் பரிசா வழங்கப்படும். அதுவும் வேணாம்னா என்னுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுதான் மன்னருடைய அறிவிப்பு. பரிசுலாம் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் பாம்புகள் உள்ள குளம்ங்கிறது நல்லா இல்லையே. அதனால யாரும் அதுல குதிச்சு நீஞ்சறதுக்கு முன் வரல. இருந்தாலும் திடீர்னு ஒரு இளைஞன் அந்த நீச்சல் குளத்துல குதிச்சான். நீந்தனா ஒரு வழியா கரையேறி வந்துட்டான். மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீ தான் தைரியமான இளைஞன், வா இப்படின்னு கூப்பிட்டார். கிட்ட வந்தான். அந்த இளைஞன் தண்ணீர் சொட்ட சொட்ட நிக்கிறான். சரி, உனக்கு 100 ஏக்கர் நிலம் வேணுமான்னு கேட்கிறார். வேண்டாங்கிறான். சரி, அப்படின்னா 1000 ஆடுகள் வேணுமான்னு கேட்கிறார். அதுவும் வேணாங்கிறான். ஓ, அப்படின்னா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. அதுவும் வேணாங்கிறான். ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. அப்படின்னா உனக்கு என்னதான் வேணும் அப்படிங்கிறார். என்னை பிடிச்சி இந்த குளத்துல தள்ளி விட்டவன் யாருங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்னா. ஒரு புகழ்பெற்ற ஜப்பானிய சாமுராய் வீரன், வாள் வீசுறதுல ரொம்ப கெட்டிக்காரன். ஒரு கடுமையான போரில் கலந்து கொண்டுட்டு களைச்சி போய் திரும்பி வந்தான். படுக்கையில் விழுந்தான். பக்கத்தில் என்னமோ சத்தம் கேட்டுது. திரும்பி பார்த்தான். ஒரு எலி அவனை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தது. உடனே வாழை உருவனா வீசினான். தப்பிச்சிட்டு ஓடி போச்சு. எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தா முடியல. கடைசியில் அந்த வாள் முறிஞ்சு போனது தான் மிச்சம். ஒரு பக்கம் அவனுக்கு இது அவமானமாக போயிட்டுது, இன்னொரு பக்கம் பயமாக போயிட்டுது. எவ்வளவோ போர்களில் எதிரிகளை பந்தாடினவன் அவன் ஒரு எலிகிட்ட தோற்று போய்டுறதா அவனால் சகிச்சிக்க முடியல. மனைவி கிட்ட சொன்னான் இப்படி நடந்துட்டுதுன்னு. அவள் சிரிச்சா. உங்களுக்கு புத்தியே இல்லை, எலியை போய் யாராவது வாளால் வெட்டுவாங்களா அப்படின்னு அந்த அம்மா சொன்னதும், நீ என்ன சொல்கிறேன்னா, ஒரு பூனையை கொண்டுட்டு வந்துட்டா போதும், அதுக்கப்புறம் ஏன் எலி வரப்போகுது அப்படின்னது அந்த அம்மா. உடனே ஒரு பூனை வந்து சேர்ந்தது. அது சாதாரண பூனை இல்லை, வீர சாகசங்கள்லாம் செஞ்சு பழக்கப்பட்ட பூனை. பெரிய இடத்துல வளர்ந்தது. அதை கொண்டுட்டு வந்துட்டாங்க. அந்த பூனை குறி பார்த்து எலி மேலே பாஞ்சுது. ஆனால் அந்த எலியை சுலபமாக தப்பிச்சு போட்டுது. அடுத்தபடியாகவும் பாயறதுக்கு முயற்சி பண்ணிச்சு அந்த பூனை. ஆனால் அந்த எலியோ ரொம்ப தந்திரமாக திடீர்னு அந்த பூனையின் முகத்துக்கு நேராக பாஞ்சுது. அவ்வளவுதான். அந்த பூனை பயந்து போய் ஒரே தாவா தாவி ஜன்னல் வழியாக வெளியில் ஓடிப்போச்சு. அந்த வீரனுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அடுத்தபடியாக யோசனை பண்ணான். ராஜா வளர்த்துக்கிட்டு இருந்த அரண்மனை பூனையை ஒரு நாள் இரவலா கேட்டு வாங்கிட்டு வந்தான். ஊர் உலகம்லாம் பேர் வாங்கின பூனை இது. அந்த பூனையாலும் அந்த எலியை ஒன்றும் செய்ய முடியல. வீரனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அந்த அரண்மனை பூனைகிட்டையே போய் புலம்புனான். அரண்மனை பூனையே, நீயே தோற்று போயிட்டியே, இனிமேல் நான் என்ன செய்ய முடியும்னா. அந்த பூனை சிந்திச்சுது. அப்புறம் சொல்லிச்சு, இந்த காரியத்துக்கு இந்த மேல்மட்ட விவகாரம்லாம் சரிப்பட்டு வராது. சாதாரண வீட்டு பூனை கிடச்சிதுன்னா அதை கொண்டுகிட்டு வந்து விட்டுப்பார் அப்படின்னுது. சாதாரண பூனையால் என்ன செஞ்சிட முடியும்னா இவன் நம்பிக்கை இல்லாமல். இப்போது அந்த அரண்மனை பூனை சொல்லிச்சு, பெரிய வீட்டு பூனையெல்லாம் நல்லா சாப்பிட்டு தூங்கி பழக்கப்பட்டிருக்கோம். அதுக்கெல்லாம் ராஜதந்திரம் தெரியும், ஆனால் எலி பிடிக்க தெரியாது. அதுக்கான வளர்ப்பும் இல்லை, பயிற்சியும் இல்லை. ஏன்னா அதுக்கெல்லாம் பசி கிடையாது.
சாதாரண வீட்டு பூனை அப்படி இல்லை, பசிக்கு ஆகாரம் தேடி அலையும், எலிகளை பிடிச்சி சாப்பிட்டுட்டு தான் உயிர் வாழும். அதனால் அதுகளுக்கு எலியை பிடிக்கிற எல்லா உத்திகளும் தெரியும், எங்களுக்கு தெரியாது அப்படின்னுது. அது சரியே, அதுவும் பூனை தான், நீயும் பூனை தான், அதால் முடிகிற காரியம் ஏன் உன்னால் முடியல அப்படின்னு கேட்டான் இவன். இதுக்கு அந்த பூனை சொல்லிச்சு, இதே கேள்வியை நானும் கேட்டேன், உன்னுடைய தந்திர முறை என்னன்னு கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லாமல் படுத்து தூங்கி போச்சு. அதை மறுபடியும் எழுப்பி கேட்டேன், அதுக்கு கோவம் வந்துட்டுது. இதில் என்ன தந்திர முறை வேண்டியிருக்கு, நான் ஒரு பூனை அவ்வளவுதான். பூனைன்னா பூனை, பூனை எலியை பிடிக்கும், நான் எலியை பிடிக்கிறேன் அவ்வளவுதான்னுது அப்படின்னு சொல்லி விவரமாக சொல்லிச்சு அந்த அரண்மனை பூனை. உடனே ஒரு சாதாரண பூனையை கொண்டுட்டு வந்துட்டாங்க. கொண்டாந்து விட்டால் அது பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்சுது. இந்த வீரனுக்கு நம்பிக்கை வரல, இருந்தாலும் அதை கொண்டுட்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டான். ஒரே நிமிஷம் அந்த எலியை கவிட்டு வெளியில் ஓடி போச்சு. மேலிடத்து பூனைகள்லாம் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு வெளியில் நின்றுக்கிட்டு இருக்குது. எல்லாரும் மெதுவாக அந்த பூனையை நெருங்கி, உங்ககிட்ட அப்படி என்ன தனிப்பட்ட திறமை, அதோட ரகசியம் என்னன்னு கேட்டாங்க. அந்த சாதாரண பூனை ரொம்ப சாதாரணமாக சொல்லிச்சான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பூனை அவ்வளவுதான், நீங்களும் பூனையா இருங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பூனை தன்னுடைய வாயில் கவிய எலியோடு அங்கேருந்து நடந்து போச்சு. இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய தத்துவம் என்னென்னா, நீயாக இரு, இதுதான் அந்த தத்துவம். நம்ம ஒவ்வொருத்தருக்கு உள்ளேயும் ஒரு தனித்தன்மை இருக்குது. இதை அவங்கவுங்க புரிஞ்சுக்கிட்டு உண்மை இயல்பு புரிஞ்சுக்கணும். நம்முடைய இயல்பு என்னங்கிறது நமக்கு தெரியணும். அதை கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான கலை. ஒரு பெரிய மனுஷன் வாயை அகலமாக திறந்து வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தான். உடனே ஒரு எலி உள்ளே பூந்துட்டு தான். வீட்டு வேலையாள் டாக்டருக்கு ஃபோன் பண்ணான், எங்கள் முதலாளி வாய்க்குள்ளே ஒரு எலி பூந்துட்டுது டாக்டர் அப்படின்னா. நான் உடனே புறப்பட்டு வரேன், அதுக்கு முன்னாடி நீ ஒரு ரொட்டி துண்டை எடுத்து ஒரு வாய்க்கு முன்னாடி காட்டு, உள்ளே போன எலி வெளியில் வந்துடும்னார் டாக்டர். சரின்னு சொல்லிவிட்டான். கொஞ்ச நேரத்தில் டாக்டர் அங்கே போய் சேர்ந்தார். அப்போ வேலைக்காரன் ஒரு பெரிய மீனை அவர் வாய்க்கு நேராக இப்படியும் ஆட்டிக்கிட்டு இருந்தான். நான் ரொட்டி துண்டை தானே காட்ட சொன்னேன்னார் டாக்டர். அவன் சொன்னான், எலியை வெளியில் கொண்டுட்டு வர்றதுக்கு ரொட்டி துண்டை காட்ட சொன்னீங்க டாக்டர், அதுக்கப்புறம் அந்த எலியை துரத்திக்கிட்டு ஒரு பூனை உள்ளே போயிருக்கு, அதுக்காக தான் இந்த மீனை காட்டிகிட்டு இருக்கேன் நானா. இது எதுக்குன்னா, இப்படி வேடிக்கையாக சொல்கிறது, பூனை பூனையாக இருக்க வேண்டும், எலி எலியாக இருக்க வேண்டும், மனுஷன் மனுஷனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. நாம் நாமாக இருக்கிற வரை வெற்றி நிச்சயம். உழைப்பும் நேர்மையும் உயர்வதற்கு வழிகள். அதை விட்டுட்டு உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டே உயர போகணும் அப்படின்னு கற்பனை பண்றாங்க. அந்த கற்பனையிலேயே பாதி வாழ்க்கை ஓடி போடுது. உழைப்புங்கிற வழியையும் நேர்மைங்கிற வழியையும் ஒதுக்கி விட்டு குறுக்கு வழியில ஓட நினைக்கிறவங்க குப்புற விழுந்துடுறாங்க. எந்த தொழிலை நாம செய்தாலும் சரி, அந்த தொழிலுக்குரிய பெருமையை நாம புரிஞ்சுக்கிட்டு அதுல ஈடுபடணும். அப்படி இல்லாம, என்ன சார் பொழப்புது, இந்த தொழிலை மனுஷன் செய்வானா அப்படி புலம்பிக்கிட்டே இந்த தொழிலையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க நம்மள பல பேர் உண்டு. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படி சொல்றது எதுக்காக? அந்த அளவுக்கு அதுல ஒரு ஈடுபாடு வேணுங்கிறதுக்காகத்தான். ஒரு பெரிய மலைப்பகுதி, அந்த மலை அடிவாரத்துல ஒரு சிற்பி உட்காந்து ஒரு சிலையை வடிச்சுக்கிட்டு இருக்கிறான். கையில ஒரு சின்ன உளிய வச்சுக்கிட்டு ஒரு பெரிய கருங்கல் பாறையை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு சிற்பத்தை வடிக்கிறதுங்கிறது அவ்வளவு உன்னதமான ஒரு தொழிலா? எல்லாராலையும் முடியுமா அது? அப்படி இருந்தும் அந்த சிற்பிக்கு மன நிறைவில்லை. அவன் நினைக்கிறான், இந்த கடுமையான வெயில்ல உட்கார்ந்து வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டம். நாம ஒரு சிற்பியா இருக்கிறதுனால தானே சூரியன் கடுமையான வெப்ப கதிர்களை நம்ம மேல வீசுறான். நாமளே அந்த சூரியனா இருந்துட்டா இந்த கஷ்டம் இருக்காதே. நம்மளை கஷ்டப்படுத்துறவன் நம்மளோட வலிமை உள்ளவன், அதனால நாம அவனா மாறி விடுறதுதான் நல்லது அப்படின்னு அந்த சிற்பி யோசனை பண்ணான். அவன் எண்ணம் உடனே நிறைவேறிட்டுது. இயற்கைங்கிற மாபெரும் சக்தி அவனை ஒரு சூரியனா மாத்தி விட்டது. சிற்பி இப்போ ஒரு சூரியனா மாறினான். இனிமே இந்த உலகத்துல நம்மளோட வலிமை உள்ளவன் வேற யாரும் கிடையாது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டான். அவனுக்கு மகிழ்ச்சியா இருந்தது. அந்த மகிழ்ச்சி அதிக நேரம் நீடிக்கல. ஏன்னா கொஞ்ச நேரத்துல ஆகாயத்துல கரிய மழை மேகங்கள் அப்படியே சூழ்ந்து வந்தது. சூழ்ந்து வந்த மேகங்கள் சூரியனை மறைக்க ஆரம்பிச்சது. இப்போ சூரியனா இருந்த அந்த சிற்பி நினைச்சு பாக்குறான், என்ன இது, என்னையே இந்த மேகம் மூடி மறைக்குதுன்னா அது என்னை விட பெரிய ஆளாதான் இருக்கணும். அதனால இனிமே நாம சூரியனா இருக்கக்கூடாது, நாம மேகமா தான் இருக்கணும், அதுதான் கௌரவம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான். இப்பவும் பாருங்க, இயற்கை அவனுடைய ஆசையை நிறைவேற்றி வச்சது. சூரியனா இருந்த சிற்பி மேகமா மாறினான். வான வீதியில அப்படியே உல்லாசமா வர ஆரம்பிச்சான். அந்த உல்லாசமும் அதிக நேரம் நீடிக்கல. எதிரில பார்த்தா பிரம்மாண்டமான மலைகள் வழியை அடைச்சிட்டு நிக்குது.
வேகமா வந்த மேகம் மலையில மோதிக்கிட்டுது. அந்த மலையை தாண்டி அப்பால செல்ல முடியல. இப்போ அந்த மேகம் நினைக்குது, நாம எந்த தடையும் இல்லாம அந்தரத்துல மிதந்து வர்றோம், நம்மையே போக விடாம தடுக்குதுன்னா அந்த மலைக்கு எப்பேற்பட்ட வலிமை இருக்கணும். இனிமேல நாம மேகமா இருந்து பிரயோஜனம் இல்ல, இருந்தா மலையா இருக்கணும், அதுதான் பெருமை அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சான். இப்பவும் பாருங்க, இயற்கை அவனுடைய ஆசையை நிறைவேற்றி வச்சது. மேகமா இருந்த சிற்பி மலையா மாறினான். பெரிய மலை பூமிக்கும் வானத்துக்குமா நின்றுகிட்டு இருக்கு. இனிமே நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு நினைச்சது அந்த மலை. இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்த வேளையில அந்த மலையோட காலடியில அடிவாரத்துல ஏதோ சத்தம் கேட்டது. என்ன சத்தம் இது அப்படின்னு சொல்லி அந்த மலை மெதுவா குனிஞ்சு பார்த்துதான். பார்த்தா அங்க ஒரு மனுஷன் தன்னுடைய கையில உளிய வச்சுக்கிட்டு மலையை கொத்திக்கிட்டு இருக்கிறான். ஏதோ ஒரு சிற்பத்தை வடிக்கிறதுக்காக அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ அந்த மலை நினைச்சுதான், மலையே ஒருத்தன் உடைக்கிறான்னா அவன் எப்பேற்பட்ட வலிமை உள்ளவனா இருக்கணும். இனிமேலும் மலையா இருந்து பிரயோஜனம் இல்ல, மனுஷனா மாறணும், அதுதான் சரி அப்படின்னு நினைச்சுதான். அந்த வினாடியே அந்த மலை ஒரு மனுஷனா மாறிச்சு. அவன் கையில ஒரு உளி, பழையபடியே ஒரு கருங்கல் பாறையை கொத்த ஆரம்பிச்சான். அந்த ஆள் பழைய நிலைமைக்கு வந்துட்டான். இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தன்னுடைய உண்மையான பலம் என்னங்கிறது தெரியாமலே தாவி தாவி தடுமாறிக்கிட்டு இருக்கிறான் மனுஷன் அப்படிங்கிறது தான். இனிமேலாவது அதை புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டு புறப்படணும் வாழ்க்கையில வெற்றி பெறறதுக்கு. ஒரு குடும்ப தலைவருக்கு விபரீதமா ஒரு ஆசை வந்துதான். அதாவது ஒரு நாள் பூராவும் புடவை கட்டிக்கிட்டு மனைவி செய்கிற வீட்டு வேலைகள், சமையல் வேலைகள் எல்லாத்தையும் தானே செய்யணும், மனைவிக்கு ஆண் வேஷம் போட்டு ஆபீஸுக்கு அனுப்பி வச்சுடணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். இதுதான் அந்த ஆசை. அதே மாதிரி செஞ்சான். பெண் வேஷத்துல சமையல் பண்ணிட்டு இருந்தான். இருட்டி விட்டுது. இந்த சமயத்துல வாசல் கதவு தட்டப்படுற சத்தம் கேட்டுது. ஓடி போய் திறந்தான். பக்கத்து வீட்டு அம்மா கிடுகிடுன்னு உள்ள வந்துட்டாங்க, காப்பி பொடியோ ஏதோ வாங்கறதுக்கு. இவன் பயந்து போய், கமலாம்மா, நான் சுசீலா இல்ல, சுசீலாவோட புருஷன், பெண் வேஷத்துல இருக்கிறேன், சும்மா ஒரு சேஞ்சுக்காக அப்படின்னா. உடனே அந்த அம்மா கிட்ட பயப்படாத, நானும் கமலா இல்ல, கமலாவோட புருஷன், இதுவும் சும்மா ஒரு சேஞ்சுக்காகத்தான் அப்படின்னு. இப்படி வாழ்க்கைய விபரீதமா நினைச்சுக்கிட்டு வேற வேற கற்பனைகள்ல வீணாக்கிக்கிட்டு இருக்கிறவங்க தான் ரொம்ப அதிகம். நாம அதுவா மாறணும்னு நினைக்கிறது தப்பு, நாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் உண்மை, அதுதான் சரி. அந்த சிற்பி என்னென்னோ கற்பனை பண்ணி கடைசியில மறுபடியும் சிற்பியாகவே வந்து சேர்ந்தான் பாருங்க. அதனால நம்முடைய உண்மையான பலம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டோம்னா வாழ்க்கையில எப்பொழுதும் வெற்றி நிச்சயம். அன்பா இருக்கணும்னு அநேக பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க. நாமளும் அதை கேட்டுட்டு அன்பு காட்டுறதுக்கு தயாரா தான் இருக்கிறோம். அதை வாங்கறதுக்கு தான் ஆளை காணும். இருந்தாலும் அன்புல எத்தனையோ வகை உண்டு. அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அன்பு காட்ட ஆரம்பிக்கணும். வகையை புரிஞ்சுக்காம அன்பு காட்டினா வம்புல மாட்டிக்க வேண்டியதுதான். அன்புன்னா சாதாரணமா நினைச்சு விடாதீங்க. அதுல எவ்வளவு விதம் தெரியுமா? இரக்கம், கருணை, காருண்யம், பந்துத்துவம், பட்சம், பாசம், நேசம், விசுவாசம், அபிமானம், காதல், பக்தி, இப்படி பல விதமா அதை பத்தி சொல்லி வச்சிருக்கிறாங்க பெரியவங்க. இந்த வார்த்தைகள்லாம் நாம கேள்விப்பட்டதுதான். இருந்தாலும் அதுகளுக்குள்ள என்ன வித்தியாசம்னு கேட்டா சரியா சொல்ல தெரியாது. அதனால இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் பெரியவங்க என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு இப்ப பார்க்கலாம். எளியவர்கள் மேல செலுத்துற அன்பு இருக்கு பாருங்க, அதுக்கு இரக்கம்னு பேரு. அறிவு பலம், சரீர பலம், இது ரெண்டும் இல்லாதவங்க மேல, அதாவது வலிமையற்றவர்கள் மேல செலுத்துற அன்பு இருக்கு பாருங்க, அதுதான் கருணை. எறும்புல இருந்து யானை வரைக்கும் சகல ஜீவராசிகள் மேலேயும் காட்டுற அன்புக்கு காருண்யம்னு பேரு, ஜீவகாருண்யம். சிவி சக்கரவர்த்தி காட்டின அன்பு இந்த ரகம். உறவினர்கள், சொந்தக்காரங்க, அவங்க வசதியா இருந்தாலும் வறுமையில இருந்தாலும் வித்தியாசம் இல்லாம காட்டுற அன்பு இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு பந்துத்துவம். ஒரு எஜமானன் வேலையாள் கிட்ட காட்டுற அன்பு இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு தான் பட்சம். அவனும் தன்னை மாதிரி மனுஷன்தாங்கிற நினைப்பு வேணும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மேல, ஒரு குழந்தை தன்னுடைய தாய் மேல செலுத்துற அன்புக்கு பாசம்னு பேரு. ஈருடல் ஓர் உயிர்னு நினைக்கிறது இது. ராமரும் கௌசலையும் இதுக்கு உதாரணம். தம்மை ஒத்த நண்பர்கள் கிட்ட செலுத்துற அன்புக்கு நேசம்னு பேரு. வயசு, செல்வம், அந்தஸ்து, இந்த வித்தியாசமெல்லாம் பார்க்காம அவங்க சுக துக்கத்துல சமபங்கு எடுத்துக்கிறது இது. கிருஷ்ணன் குசேலர்கிட்ட காட்டினது இந்த ரகம். வேலை செய்யறவன் முதலாளி கிட்ட காட்டுற அன்புக்கு விசுவாசம்னு பேரு. தேசத்து மேலையும் தாய்மொழி பேர்லையும் செலுத்துற அன்புக்கு அபிமானம்னு பேரு.
தேசாபிமானம்னு சொல்றோமே இதுதான். ஒரு கணவன் மனைவி பேர்ல காட்டுற அன்புக்கு காதல்னு பேரு, கடவுள் பேர்ல செலுத்துற அன்புக்கு பக்தின்னு பேரு. இப்படி அன்புல பல ரகம் இருக்கிறப்போ அதுல உள்ள வித்தியாசம் தெரியாம இடம் மாத்தி அன்பு காட்டினா இடைஞ்சல் தான். சரி, இந்த அன்பை பத்தி விஞ்ஞானம் என்ன சொல்லுது தெரியுமா? இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு முக்கியமா தேவைப்படுற ஒண்ணு இந்த அன்புதான்னு சொல்லுது. நெதர்லாந்து விஞ்ஞானிகள் இதை ஆராய்ச்சி பண்ணியே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் முயல் குட்டிகளை 2 பிரிவா பிரிச்சாங்க. 2 குரூப்புக்கும் கொழுப்பு அதிகமா உள்ள ஆகாரத்தையே கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஆனா ஒரு குரூப்புக்கு வெறுமன ஆகாரத்தை கொடுத்ததோட சரி, இன்னொரு குரூப் முயல்களுக்கு ஆகாரம் கொடுத்ததோட நிறுத்திக்கல. அதுக்கு முன்னாடி கூண்டுகளை திறந்து விட்டு முயல்களை கொஞ்ச நேரம் எடுத்து கொஞ்சி விட்டு அதுக்கப்புறமா ஆகாரம் கொடுத்தாராம் ஆராய்ச்சியாளர். இந்த குரூப்புக்கு இதய பாதிப்பு 60% குறைச்சலா இருந்துதான். சில நோயாளிகளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு குணமாகிற சக்தி அதிகமா இருக்குது. இது எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க. அவங்கெல்லாம் மனைவி தன் பேர்ல ரொம்ப அன்பா இருக்கிறதாக நினைக்கிறவங்களா இருக்கிறாங்களாம். இதய நோயாளிகள் பல பேரை சந்திச்சு இதய நோய் ஏற்பட என்ன காரணம்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்க சொன்ன காரணம்லாம் சாப்பாடு சம்பந்தமா இல்லையா, மனைவி அன்பா இல்ல, இப்படிப்பட்ட காரணத்தை தான் சொல்றாங்களாம். அதனால இதயத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்க அன்பா இருக்கிறது மாதிரி பார்த்துக்குங்க, அதுதான் முக்கியம். ஒருத்தர் முகம் பூரா பிளாஸ்டரி போட்டுக்கிட்டு வந்தார். ரொம்ப கோபமா, என்னங்க ஆச்சுன்னு விசாரிச்சேன். எல்லாம் உங்களால தான் சார்னார். விவரமா சொல்லுங்களேன். என்ன உங்க தகவலை கேட்டுட்டு ஒரு பூனைக்குட்டியை கையில எடுத்தேன், அன்பா அதை தடவி கொடுக்கறதுக்காக. ஆனா அது முந்திக்கிட்டது, அது என் முகத்தை தடவி கொடுத்துட்டுது, முகம் பூரா நகை கீறல், அதுதான் இப்படி அப்படின்னார். அன்புல அறிவு சேராததுனால வந்த கோளாறு இது. ஒரு கோவில்ல ஆன்மீக சொற்பொழிவு நடந்துகிட்டு இருக்குது. ஒரு பெரியவர் பேசிக்கிட்டு இருக்கார். கடவுளை பத்தியும் சொர்க்கத்தை பத்தியும் மனுஷனை பத்தியும் அவர் விவரமா பேசுறார். எல்லாரும் உட்காந்து கேட்கறாங்க. அந்த கூட்டத்துல ஒரு தத்துவ ஞானியும் உட்கார்ந்து இருக்கிறார். அவரு அவருடைய நண்பர். பேசி முடிச்சதும் அந்த பெரியவர் மேடையை விட்டு இறங்கினார். நேரா அந்த தத்துவ ஞானி கிட்ட வந்தார். எப்படி இருந்தது என்னுடைய பேச்சு அப்படின்னு கேட்டார். நீங்க பேசினது ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா தெரிஞ்சது அப்படின்னாரா இவரு. நான் என்ன அப்படி தப்பா பேசிவிட்டேன் அப்படின்னாரா அவரு. கடவுளை நம்புகிறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க, அப்புறம் நல்ல விதமா வாழறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க அப்படின்னாராம். இதுல என்ன முரண்பாடுன்னு கேட்டிருக்காரு அவர். இதுலதான் முரண்பாடு தெரியுது எனக்கு. அதாவது இங்க ஒருத்தன் எல்லா தப்பும் பண்ணிட்டு இருக்கிறான், அவன் கடவுளை நம்பினான்னா அவன் சொர்க்கத்துக்கு போவானா? இது என்னுடைய முதல் கேள்வி. இல்லைன்னா ஒருத்தன் எந்த தப்பும் பண்ணல, ரொம்ப ஒழுங்கா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான், ஆனா அவன் கடவுளை நம்பல, அவன் என்ன நரகத்துக்கு தான் போவானா? கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு திருடன் என்ன ஆவான், எங்க போவான்? கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு நல்லவன் என்ன ஆவான், எங்க போவான்? ஒருத்தன் இங்க கடவுள் நம்பிக்கையோட வாழறது முக்கியமா அல்லது நல்லவனா வாழறது முக்கியமா? இதுதான் இவர் கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் அந்த பெரியவர் குழம்பி போட்டார். அவர் சொன்னது நியாயம் தானே. கடவுளை நம்புறவன் தான் சொர்க்கத்துக்கு போவான்னா பேசாம கடவுளை நம்பிக்கிட்டு இந்த உலகத்துல எல்லா தப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கலாமே. பேச்சாளர் குழப்பத்தோட வீட்டுக்கு போனார். படுத்து தூங்கினாரு. ஒரு கனவு வந்தது. கனவுல அவர் ஒரு ரயில்ல வேகமா போயிட்டு இருக்கிறார். எதிரில் உட்காந்துருக்கிறவரை பார்த்து நாம இப்ப எங்க போறோம்னு கேட்டார். சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னாங்களாம். ரயில் போய் நின்னுது. இவர் இறங்கினார். இங்க கௌதம புத்தர் இருப்பார், சாக்ரட்டிஸ் இருப்பார், அவங்கள பாக்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் பார்த்தார். அங்க யாருமே இல்லை. ஒரே பாலைவனம் மாதிரி இருக்குது. பச்சை இல்லை, பசுமை இல்லை, பூக்கள் இல்லை, மரம்லாம் மொட்டையா நிக்குது. எலும்பும் தோலுமா சில முனிவர்கள் அங்கேயும் இங்கேயுமா உட்காந்துருக்குறாங்க. இவர் அவங்க கிட்ட போய் இந்த புத்தர், சாக்ரட்டிஸ் இவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டாராம். அப்படி யாரும் இங்க இல்லையே, அவங்கெல்லாம் யாரு அப்படின்னு திருப்பி கேட்டிருக்கிறாங்க. இவருக்கு அதிர்ச்சியா போச்சு. அப்படின்னா அவங்க எங்க போயிருப்பாங்க? உடனே ரயில் நிலையத்துக்கு ஓடி வந்தார். அப்பதான் நரகத்துக்கு ஒரு ரயில் புறப்பட்டுக்கிட்டு இருந்தது அங்க இருந்து. அதுல ஏறி உட்கார்ந்தார். ரயில் வேகமா போச்சு. நரகம் நெருங்க நெருங்க காற்று குளிர்ச்சியா வீச ஆரம்பிச்சுதான். வெளியில பசுமையா இருந்துதான். அழகான மலர்கள், அழகான நீர்நிலைகள், நந்தவனங்கள், ரொம்ப அருமையா இருக்குது. ரொம்ப அங்க இருந்தவங்க எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா உல்லாசமா வேற இருந்திருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் ஆடல் பாடல் உற்சாகம். இவர் ரயிலை விட்டு இறங்கினார். அவருக்கு சந்தேகம், இதுவா நரகம் அப்படின்னு விசாரிச்சிருக்கார். ஆமா, இதுதான் நரகம்னாங்களாம். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்காரு. என்னன்னு கேட்டிருக்காங்க. கௌதம புத்தரும் சாக்ரட்டிஸும் லாவோஸும் இவங்க மாதிரி இன்னும் பல பேரும்
கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அவங்கெல்லாம் இங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய சந்தேகம் அப்படின்னாரா. இப்ப அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இப்ப நீங்க பாக்குறீங்களே பசுமையும் பச்சை பயிர்களும் ஆடல் பாடல்களும் அழகிய மலர்களும், இது எல்லாமே கௌதம புத்தரும் சாக்ரட்டிஸும் அது மாதிரி மகான்களும் இங்க வர ஆரம்பிச்ச பிறகுதான் உண்டாக ஆரம்பிச்சது. இந்த பிரதேசத்தை அவங்க அப்படியே மாத்திவிட்டாங்க. இப்போலாம் இங்க இருக்கிறவங்க யாரும் சொர்க்கத்துக்கு போறதுக்கே ஆசைப்படுறது இல்லை அப்படின்னாங்களாம். இந்த அதிர்ச்சியிலேயே அந்த பெரியவர் கனவு கலைஞ்சி முடிச்சுக்கிட்டார். இதுல இருக்கிற கருத்து என்னன்னா, நல்லவர்கள் எங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு பேர் தான் சொர்க்கம். சொர்க்கம் நரகம்ங்கிறதெல்லாம் ஆன்மீக பண்புகள், அவ்வளவுதான். ஒரு ஊர்ல 2 இணைபிரியாத நண்பர்கள். ஒருத்தன் கேட்டான், இப்ப கடவுள் நம்ம முன்னாடி உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் மட்டும் என்னோட சொர்க்கத்துக்கு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டா நீ என்ன சொல்லுவேன்னு கேட்டானா. இவன் ரொம்ப பெருந்தன்மையா உன்னையே அழைச்சிட்டு போக சொல்லிடுவேன் அப்படின்ட்டுருக்கான். அப்படின்னா உனக்கு சொர்க்கம் வேணாமான்னு கேட்டிருக்கான் அவன். நீ என்னை விட்டுட்டு போனாவே அப்புறம் இந்த பூலோகமே எனக்கு சொர்க்கம் தாண்டா அப்படின்னு நானா இவன். வாயில கொழுப்பு இருந்தாலும் பரவாயில்ல சார், எப்படியாவது ஒரு வழியா சமாளிச்சுக்கலாம். ஆனா வயத்துல மட்டும் கொழுப்பு இருக்கக்கூடாது சார். அப்படி இருந்தா அதான் அலட்சியமாவும் விட்டுறக்கூடாது சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட பேசி பல விவரங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு தொந்தி கிடையாது சார், வேணும்னா என் வயத்தை அழுத்தி பாருங்க, கல்லு மாதிரி இருக்கும்பாங்க. வயிறு கல்லு மாதிரி இருந்தா உள்ள கொழுப்பு இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. வயிற்று தசைக்கு அடியில உள்ள கொழுப்பு சில வாத்தியங்கள்ல இருக்குமே நரம்பு, அது மாதிரி டைட்டா இழுத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால தொட்டு பார்த்தா கல்லு மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் தொந்தி தான். வயத்துல கொழுப்பு அதிகமா இருக்கிறது சங்கடம் தான். அதனால கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாகும். இதய நோய்கள், நீரிழிவு, ஹைப்பர் டென்ஷன், ஸ்ட்ரோக், இது மாதிரி ரிஸ்க் எல்லாம் அதிகமாகும். ஒருத்தர் ஒல்லியா இருக்கலாம், உடம்பு இடம் அதிகப்படியா இல்லாம இருக்கலாம். அப்படி இருந்தா கூட அவர் உடம்புல மற்ற பகுதியை விட வயத்துல கொழுப்பு அதிகமா இருக்கும். நாம தான் ஒல்லியா இருக்கிறோமே, நமக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சரி, நம்ம வயிறு இருக்க வேண்டிய அளவை விட அதிகமா இருக்குதா இல்லையா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு சில வழி இருக்குது. முதல்ல நீங்க நேரா ஸ்ட்ரெயிட்டா நிமிர்ந்து நில்லுங்க. உங்க பார்வையை மட்டும் கீழே தாழ்த்தி காலு விரலை கவனிங்க. விரல் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னா உங்க வயர் நார்மலா இருக்குன்னு அர்த்தம். கால் விரல் உங்க கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னா உங்களுக்கு வயிறு பெருசுதான். இன்னொரு வழி இருக்கு, அது என்ன தெரியுமா? ஒரு தரையில நீட்டா படுத்துடணும். 1 மீட்டர் நீளம் உள்ள அளவுகோல் ஒன்று எடுத்துக்கோங்க. கழுத்து எலும்புல ஒரு பக்கத்தையும் இடுப்புல ஒரு பக்கத்தையும் வைங்க. பக்கவாட்டில் வைங்க, அதாவது படுக்கவாட்டில். அது நடுப்பகுதி வயத்துல முட்டி தராசு மாதிரி ஆடுதா அப்படின்னா உங்க வயிறு உங்களுக்கு ப்ராப்ளம் தான். அதனால அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படி ஒரு அளவுகோல் வச்சிருக்கிறாங்க. மருத்துவ அறிவியல் ரீதியா உங்களுக்கு தொந்தி இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. உங்க இடுப்புல வெயிஸ்ட் அப்படின்னு சொல்றோம்ல, இடுப்புல ஒரு அளவு எடுக்கணும், சுற்றளவு. இடுப்புக்கு கீழே ஹிப்னு சொல்றோம்ல, அங்க ஒரு அளவு எடுக்கணும், அதிகபட்ச சுற்றளவு எடுக்கணும். அந்த அளவை இந்த அளவால வகுக்கணும். அதாவது உங்க வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்குல்ல, அதை ஹிப் மெஷர்மெண்டால வகுக்கணும். இந்த விகிதம், அதாவது வெயிஸ்ட் ஹிப் ரேஷியோ, ஆண்களுக்கு 0.95க்கு மேல போகக்கூடாது, பெண்களுக்கு 0.85க்கு மேல போகக்கூடாது. அப்படி போயிட்டுதுன்னா வயிறு பெருத்திருக்குதுன்னு அர்த்தம். இது டாக்டர்கள் கண்டுபிடிக்கிற ஒரு விதம். சரி, இந்த தொந்தியை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? பட்னி கிடக்கலாமா அப்படின்னா அது தேவையில்லை. ஆனா கலோரி அளவை குறைக்கணும். அது எப்படி? கொழுப்பு ஆகாரத்தை குறைக்கணும். இப்போ கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீன்லாம் இருக்குது இல்ல, அதெல்லாம் ஒரு கிராமுக்கு சுமாரா 4 கலோரி கொடுக்கும். ஆனா கொழுப்பு ஒரு கிராமுக்கு 9 கலோரி கொடுக்கும். அதனால ஒரே அளவுள்ள ஆகாரங்கள்ல கூட கலோரி வித்தியாசம் இருக்குது. கலோரி அளவு குறைச்சலா கொடுக்கக்கூடிய ஆகாரம் சாப்பிடணும். தொந்தியை குறைக்கிறதுக்கு கடுமையான உடற்பயிற்சி தேவையா அப்படின்னு கேட்டா அதுவும் தேவையில்லையா. ஆகாரத்துல கொழுப்பை குறைச்சாவே போதும், மற்ற ஆகாரம் செரிக்கிறதுக்கு லேசான உடற்பயிற்சியே போதும். வயத்தை குறைக்கிறேன்னு சொல்லி சில பேர் உட்காந்து எழுந்திருப்பாங்க, அதுவும் தேவையில்லையா. அப்படிலாம் பண்ணி உங்களை கஷ்டப்படுத்திக்க வேண்டியதில்லை. வயத்தை குறைக்கிறதுக்கு அதெல்லாம் உதவுறது இல்லை அப்படின்னு அது சம்பந்தமான நிபுணர்கள் சொல்றாங்க. இப்ப இது சம்பந்தமா 1984 ஒரு சோதனையே பண்ணி பார்த்திருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 185 தடவை உட்காந்து எழுந்திருக்கிறது. இது மாதிரி 27 நாள் பயிற்சி பண்ணிவிட்டு பார்த்தாங்களாம்.
வயிற்று கொழுப்புல எந்த மாறுதலும் இல்லையா. அதனால உட்காந்து எழுந்திருக்கிற வேலையெல்லாம் தேவையில்லை. தொந்தியை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றவங்க தோற்றத்தை அழகாக்குறது ஒரு பக்கம் இருந்தா கூட ஆரோக்கியமான நீண்ட வாழ்வுக்கும் அவங்க அஸ்திவாரம் போடுறாங்கன்னு தான் அர்த்தம். ஒருத்தர் வந்தார், சார் எனக்கு தொந்தி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்குதுன்னார். சரி நான் கண்டுபிடிக்கிறேன், இப்படி தரையில காலை நீட்டி ஸ்ட்ரைட்டா படுங்க அப்படின்னோம். சரின்னு படுத்துட்டார். இப்போ உங்க கண்ணை திருப்பி கால் கட்டை விரலை பாருங்க, கட்டை விரல் தெரியுதா அப்படின்னு கேட்டேன். தெரியுது சார்னார். நீங்க தெரியுதுன்னு சொல்றத நான் எப்படி நம்புறதுன்னு. அதோ தெரியுற அந்த கட்டை விரல் நுனியில ஒரு ஈ கூட உட்காந்துருக்குது பாருங்க சார் அப்படின்னார். அப்படின்னா நீங்க பாக்குறது கட்டை விரல் இல்லை சார், உங்க மூக்கு நுனி, அங்கதான் இப்ப ஈ உட்காந்துருக்குது அப்படின்னோம். மனிதர்கள்ல சில பேரு ரொம்ப வித்தியாசமா நடந்துக்குவாங்க. மற்றவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமா கூட இருக்கும். அந்த ஆள் ஒரு மாதிரி பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு கூட சொல்றது உண்டு. இவங்களை பார்த்து நாம பித்து குளியும்போம். உளவியல் இவங்களை எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுது. இவங்களை மனநோயாளிகள்னு தவறா புரிஞ்சுக்க கூடாது. அவங்க வேற இவங்க வேற. எக்ஸென்ட்ரிக்ஸ் பத்தின சில விவரங்கள் ஒரு புத்தகத்துல இருக்கு. அதாவது ஸ்காட்லாந்துல ஒரு உளவியல் மருத்துவர் அதை எழுதியிருக்கிறார். அவர் பேரு டாக்டர் டேவிட் வீக்ஸ். அவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தாராம். அவர் பேரு கேட் வுட். இவங்க 2 பேரும் சேர்ந்து இங்கிலாந்து பூரா சுத்தி பார்த்துருக்காங்க. 3 வருஷம் சுத்தினாங்களாம். நான் சொன்னது மாதிரி ஒரு மாதிரியா இருக்கிற ஆசாமிகள் பல பேரை சந்திச்சு பேசி அவங்கள பத்தி ஆய்வுலாம் நடத்தி இருக்கிறாங்க. அப்படி நடத்தி அதை ஒரு புஸ்தகமா எழுதியிருக்கிறாங்க. நிறைய பேசி பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறத கேட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நாம இவங்களை பார்த்து பித்துக்குழிங்கிறோம், எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம், கிண்டல் கூட பண்றோம். ஆனா அவங்களோட அறிவு ரொம்ப தெளிவானதான். இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அவங்க உடல் நலமும் ரொம்ப நல்லா இருக்குதான், உடம்புலயும் எந்த கோளாறும் இல்லையா. அவங்களுக்கு மகிழ்ச்சியும் அதிகமா, ஆயுளும் அதிகமா. அவங்கள பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நினைக்கிறது மாதிரி இல்லை நாங்க, ஆனா நாங்க மற்றவங்கள்ல இருந்து வேறுபட்ட தன்மை உள்ளவங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்களாம். இந்த உலகம் பிறந்ததுல இருந்தே இப்படிப்பட்ட வித்தியாசமான ஆசாமிகளும் பிறந்திருக்கிறாங்க. சரி, அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? இப்ப ஒரு மகாராஜா தன்னோட நாய்க்கு லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு கோடீஸ்வரர் தான் வளர்த்துக்கிட்டு இருந்த பூனைகளுக்கு தன்னோட சொத்து பூராவை எழுதி வச்சிருக்கிறார். இது மாதிரி ஒருத்தர் 2 பேர் இல்லை, நிறைய பேர் உண்டு. சில பேர் எப்படி தெரியுமா, அவங்களுக்கு வசதியில் எந்த குறையும் இருக்காது. வீடு, காரு, பணம் எல்லாம் தாராளமா இருக்கும். அப்படி இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும். யாராவது ஒரு நண்பர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருப்பார், இல்லைன்னா ஒரு கடைக்கு போயிருப்பார். அவங்க ரொம்பவும் மரியாதையா வரவேற்று எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இவரு அவங்களுக்கு தெரியாம ஏதாவது ஒரு பொருளை திருடி பாக்கெட்ல போட்டுட்டு வந்துருவார். அப்படி வந்தாதான் இவருக்கு திருப்தி. பல பேர் அவங்க வளர்த்த பிராணிகளுக்கு பளிங்கு கல்லால சமாதி கட்டி வச்சிருக்கிறாங்க. இப்படிலாம் பண்றாங்க. பல பேர் அவங்களுக்கு பிடித்தமான ஒருத்தர் எப்படியோ அதே மாதிரி தலைமுடி, தாடி வச்சுக்கிறது, உடை உடுத்திக்கிறது, மலை குகையில போய் குடியிருக்கிறது, இப்படி எவ்வளவோ வினோதமான நடவடிக்கைகள். இவங்களெல்லாம் ஆய்வு பண்ணின டாக்டர் வீக்ஸ் என்ன சொல்றாரு தெரியுமா? பொதுவா இவங்க உயர்ந்த புத்திசாலிகளா இருக்கிறாங்க. ஒருமைப்பட்ட மனம், கருமையுமே கண்ணான பண்பு, தனிமையை நாடுற மனப்பான்மை எல்லாம் இவங்களுக்கு உண்டு. அவங்கள பல பேர் அவங்க பெற்றோருக்கு முதல் குழந்தை அல்லது ஒரே குழந்தை இப்படிதான் இருக்கிறாங்க. இது மாதிரியானவங்க பெண்கள் 1 பங்குன்னா ஆண்கள் 2 பங்கு. இவங்கெல்லாம் ஆக்கப்பூர்வமான செயல் செய்யறாங்க. அப்படிப்பட்டவங்களா தான் இருக்கிறாங்க. அடுத்தவங்க கிட்ட அன்பு காட்டுறவங்களா இருக்கிறாங்க, உற்சாகம் ஊட்டுறவங்களா இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு ஊக்கம் கொடுத்தா அவங்க மன சந்தோஷமும் உடல் நலமும் பெருகும், ஆயுளும் கூடும். இதெல்லாம் அந்த டாக்டருடைய கண்டுபிடிப்பு. பித்துக்குழித்தனத்துக்கும் மனநோய்க்கும் வித்தியாசம் உண்டுங்கிறத சொல்றதுதான் இந்த தகவல். அதனால 2ம் ஒண்ணுன்னு நினைச்சிடக்கூடாது. ஒரு நண்பன் ஒருத்தனை பத்தி சொல்றோம். அவன் எந்த வகைன்னு நீங்களே முடிவு பண்ணுங்களேன். அவன் ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வெளியில வந்தோம். அவன் கூட வெளியில வந்த உடனே ரொம்ப நேரமா தன்னோட செருப்பை தேடிட்டு இருந்தான். என்னப்பா இன்னுமா உன் செருப்பு கிடைக்கல அப்படின்னு கேட்டோம். இல்ல என்னது முன்னாடியே கிடைச்சுட்டுது, அதை விட நல்லதா ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறேன் அப்படின்னா அவன். ஒரு அரசன், அவனுக்கு வயசாயிட்டுது. அதனாலேயே இந்த கவலை, பயம்
எல்லாமும் அதிகமாயிட்டுது. மரண பயம், ராத்திரியில் சரியாக தூங்க முடியல, இப்படி ஆயிட்டுது நிலைமை. அந்த அரசன் ஏற்கனவே எப்படின்னா போர்க்களங்களில் எத்தனையோ பேரை ஓட ஓட விரட்டி இருக்கிறான். இருந்தாலும் இப்போ அந்த துணிச்சல்லாம் எங்கேயோ போயிட்டுது. பேசாமல் படுத்துருக்கிறான். அப்படியே படுத்தாலும் தான் தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்னு யோசித்தான் இந்த மன்னன். உடனே எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டான். எனக்கு நிம்மதி இல்லை, எதை நினைச்சாலும் பயமாக இருக்கு, எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னா. என்ன ஆலோசனை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பம் ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் நீங்கள் யாருமே என் பக்கத்தில் இல்லை ஆலோசனை சொல்கிறதுக்கு அப்படின்னா, அந்த சமயத்தில் எனக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு வாசகம், பொன்மொழி ஏதாவது சொல்லுங்க. அதை நான் என்னுடைய வைர மோதிரத்துக்கு அடியில் பதிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னார். தேவைப்படுறப்போ உதவும் அப்படிங்கிறதுனால. அவர் போட்டிருந்த மோதிரமும் அதுக்கு தகுந்த மாதிரியே திறந்து மூடுறது மாதிரி அமைஞ்சிருந்தது. ஏதாவது வாசகம் எழுதுனா உள்ற வச்சுக்கலாம், அதுக்கான வசதி அதில் இருந்தது. அமைச்சர்கள்லாம் யோசனை பண்ணாங்க. இது மாதிரி ராஜா கேட்குறாரு, என்ன வாசகம், அதாவது பொன்மொழி சொல்லலாம் அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ணாங்க. ஒருத்தருக்குமே சரியாக தோணலை, ஒரே குழப்பமாக இருந்தது. ஏன்னா நெருக்கடியான சமயத்தில் உபயோகப்படுறது மாதிரி ஒரு பொன்மொழி வேணும்னு சொல்லியிருக்கிறார். அப்படி இப்படி யோசித்து பார்த்தா ஒன்றுமே தோணலை. எல்லாரும் குழம்பிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு பெரியவர் அந்த பக்கமாக வந்தார். அவர் சொன்னார், நான் வேணும்னா அதுக்கு பொருத்தமாக ஒரு வாக்கியம் சொல்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை. அதை யாரும் ரொம்ப ஆர்வம் காரணமாக அவசரப்பட்டு படிச்சிடக்கூடாது. அதை ரகசியமாக அந்த மோதிரத்துக்குள்ளே எழுதி வச்சுக்கணும். எப்போவாவது இக்கட்டில் மாட்டிக்கிற சமயத்தில் மட்டும் வேறு வழியே இல்லை அப்படிங்கிற நிலைமையில் மட்டும்தான் அதை திறந்து பார்க்கணும். அப்படி நீங்கள் இருக்கிறதா இருந்தால் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னார் அந்த பெரியவர். சரின்னு ஒத்துக்கிட்டாங்க எல்லாரும். அதே மாதிரி அவர் ஒரு வாக்கியத்தை சொன்னார். அவர் சொன்ன வாக்கியத்தை ரகசியமாக மோதிரத்துக்குள்ளே பதிச்சு மூடியாச்சு. ராஜா அதை விரலில் மாட்டிக்கிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த ராஜாவுக்கு ஒரு சோதனை வந்தது. என்ன சோதனைன்னா, அடுத்த நாட்டு மன்னன் படையெடுத்துக்கிட்டு வந்துட்டான். அவன் இவர்கிட்ட ஏற்கனவே தோற்று போனவன், ஒரு வெறியில் வந்திருக்கிறான். தோற்று போனவன் மறுபடியும் சண்டைக்கு வந்தால் எப்படி வருவானோ அப்படி வர்றான். ஒரு வெறியில் வந்தால் ஜெயிச்சுட்டான். என்னாச்சு இவரோட நிலைமைன்னா, நாட்டை இழந்துட்டார், எல்லாத்தையும் இழந்துட்டார். கடைசியாக ஒரு அடிபட்ட குதிரையில் ஏறி தப்பிச்சு போயிட்டார், வேற வழி இல்லைன்னு. பின்னாடி துரத்திக்கிட்டு வராங்க. இவர் ஒரு மலை உச்சிக்கு போயிட்டார். அதுக்கும் அப்பால் போக முடியாது, ஏன்னா அந்த பக்கம் பயங்கர பள்ளம். உல்லாச பயணிகள் கண்டு கழிக்கிற இடம் அது. ஆனால் இவருக்கு அது சாவு பயணத்தின் வாசல், திரும்பவும் முடியாது. அவ்வளவு குறுகிய பாதை அது, வேற வழியே இல்லை. இந்த நேரம் சூரிய ஒளி மோதிரத்தில் பட்டு மின்னிச்சு. உடனே இவருக்கு ஞாபகம் வந்தது. மோதிரத்தை திறந்து படிக்கிறார். அதில் இருந்த வாசகம், இந்த நிலையும் மாறிவிடும், திஸ் டூ வில் பாஸ் அவே. அவருக்கு ஒரு தைரியம் வந்தது. பின்னாடி வந்தவங்களும் திசை மாதிரி வேற எங்கேயோ தேடி போயிட்டாங்க. அவங்க விரட்டிக்கிட்டு வரலன்னா இவ்வளவு அழகான ஒரு இடம் இருக்கிறதே எனக்கு தெரியாமல் போயிருக்குமேன்னு நினைச்சார். இவ்வளவு அழகை ரசிக்கிறதுக்காக ஒரு நாட்டையே கூட இழக்கலாம்னு தோணுச்சு அவருக்கு. அமைதியாக அந்த அழகை ரசித்தார். எதிரிகள்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. மன்னர் நாடு திரும்பினார். மறுபடியும் படைகளை திரட்டினார். கொஞ்ச நாளில் படை எடுத்துக்கிட்டு போனார். யாருக்கிட்ட தோற்று போனாரோ அவரையே வெற்றி கண்டு திரும்பி வர்றார். வரவேற்பு விழா பிரமாவப்படுது. ஆடல் பாடல் கோலாகலம். இதை பார்த்தது அந்த ராஜாவுக்கு தலைகால புரியல. நம்மளை இனிமேல் யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சார். அகம்பாவம் லேசாக எட்டி பார்த்தது. இப்போ மறுபடியும் சூரிய ஒளிப்பட்டு மோதிரம் மின்னிச்சு. அதை திறந்து மறுபடியும் படிக்கிறார். இந்த நிலைமையும் மாறிவிடும், திஸ் டூ வில் பாஸ் அவே. அவ்வளவுதான். அவர் மனசு அடங்க ஆரம்பிச்சுட்டுது, ஆணவம் போயிட்டுது. இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த சூழ்நிலையிலையும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை. அந்த ராஜா மாதிரியே நம்ம ஆள் ஒருத்தன் ஒரு மோதிரம் போட்டிருந்தான், அதுக்குள்ளே அவன் எழுதி வச்சிருந்த வாசகம், எதுக்கும் கவலைப்படாதே அப்படிங்கிறது தான். ஒரு நாள் பயங்கரமான கவலையோடு உட்காந்துருந்தான். பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, இது மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் நீ உன் மோதிரத்தை திறந்து பார்க்கணும்னாங்க. இவனுக்கு கவலையோடு எரிச்சலும் சேர்ந்துக்கிட்டது. அது எப்படி முடியும், இப்போ திருட்டு போனது என்னோட அந்த மோதிரம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டான். இப்படிலாம் சொல்கிறது உண்டு. இருந்தாலும் நாம் எந்த சூழ்நிலையிலையும்
கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும். அப்படி கவலையை வெல்றதுக்கான வழி தெரிஞ்சுட்டதுன்னா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். ஒருத்தர் தனியா ஒரு இடத்துல கண்ணை மூடிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறார். தூங்கிட்டு இருக்கிறாரா, தியானம் பண்ணிட்டு இருக்கிறாரா, எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் தூக்கம்னா தலை அடிக்கடி சாயும், அப்புறம் நிமிரும். தியானம்னா ஆடாம அசையாம அப்படியே இருக்கும். இதுதான் நமக்கு தெரிஞ்ச வித்தியாசம். ஆனா தூக்கத்துக்கும் தியானத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஒரு முட்டாள் தூங்க போனால் முட்டாளாகவே திரும்பி வருகிறான். அதே முட்டாள் தியானம் பண்ண போனால் அவன் ஞானியாக திரும்பி வருகிறான். இப்படி எல்லாம் பெரியவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க. அது இருக்கட்டும், ஞானிகளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப நாம அழகா ஒரு ரோஜா பூவை பாக்குறோம். ஆஹா, எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுறோம். ஒரு ஞானி அந்த ரோஜா பூவை பாக்குறார். அவரும் நினைக்கிறார், ஆஹா, இது எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு. உலக பொருள்களை நாம எப்படி ஐம்புலன்கள் மூலமா உணர்றோமோ அப்படித்தான் அவங்களும் உணர்றாங்க. அதுல ஒண்ணும் வித்தியாசம் இல்ல. அல்வா சாப்பிடுறோம், அது நமக்கு மட்டும்தான் இனிக்கும், ஞானிகளுக்கு எல்லாம் கசக்கும் நான் சொல்லுவோம். அப்படி இல்ல, அதுல வித்தியாசம் இல்ல. அப்புறம் ஞானிகளுக்கும் நமக்கு என்னதான் வித்தியாசம்? அந்த வேறுபாடு எந்த கட்டத்துல ஆரம்பமாகுது அதை இப்ப பாப்போம். இப்ப மறுபடியும் அந்த ரோஜா பூ கிட்ட போவோம். ஞானி அதை பாக்குறார். ஆஹா, எவ்வளவு அழகா இருக்குன்னு நினைக்கிறார். அதுக்கப்புறம் அதையே நினைக்கிறது இல்ல, வேற வேலையை பார்க்க போடுவார். அல்லது இயற்கையின் ஆற்றலை பத்தி நினைக்க ஆரம்பிச்சிருவார். அவ்வளவுதான். ஆனா நாம அப்படி செய்ய மாட்டோம். நாம என்ன செய்வோம் தெரியுமா? முதல்ல அந்த ரோஜா பூவை பார்ப்போம். ஆஹா, எவ்வளவு அழகா இருக்குது இந்த ரோஜா பூன்னு நினைப்போம். அந்த அழகை ரசிப்போம். அப்புறம் இந்த மலர் நம்ம கிட்ட இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும்னு நினைப்போம். அதுக்கப்புறம் அந்த மலர் நமக்கு வேணும்னு நினைப்போம். அதுக்கு அடுத்த கட்டம், அந்த மலர் இல்லைன்னா நம்மால வாழ முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துருவோம். உடனே அந்த மலர் அடையறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதுக்கு யாராவது தடையா இருந்தா அவங்க மேல நமக்கு கோபம் வரும். அந்த கோபத்தின் காரணமா நம்ம விவேக புத்தியை இழந்துருவோம். யாருகிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத மறந்துடுவோம். அதன் காரணமா ஞாபக மறதி ஏற்படும். அதாவது முன்பு விவேக புத்தி மழுங்கி இருந்ததுன்னா அது இப்ப அடியோட இல்லைங்கிற நிலைமை வந்துடும். அதன் காரணமா நம்ம புத்தியை இழந்துருவோம், கடைசியில அழிவோம். இந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாதுன்னா அதுக்கு என்ன செய்யணும்? நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய ஆசைகளை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிஞ்சிடணும். ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எந்த ஆசைக்குமே முதல்ல வலு கிடையாது. அதை பத்தி நாம நினைக்க நினைக்கதான் அதுக்கு வலு உண்டாகுது. இளம் தளிரா இருந்தது இப்ப பெரிய மரமா ஆயிடுது. ஞானிகள் இந்த அளவுக்கு அதை வளர விடுறது இல்ல. அதுதான் நமக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு இளைஞன் கையில ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறான். இன்னொரு வயசானவர் கையில ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு நடந்து போறார். அது அவருக்கு ஊன்றுகோல். அது இல்லைன்னா அவரால் நடக்க முடியாது. அது தவறி கீழே விழுந்தா அவரும் விழுந்துருவார். ஆனா அந்த இளைஞன் அப்படி இல்ல. அவனுடைய கைத்தடியை யாராவது எடுத்துக்கிட்டு போனா கூட அவன் கவலைப்பட மாட்டான். அவன் அந்த கைத்தடியை பயன்படுத்துறது மாதிரி தான் ஞானிகள் உலக பொருள்களை பயன்படுத்துறாங்க. ஆனா நம்ம மாதிரி சாதாரண ஆளுங்க அந்த வயசானவர் கைத்தடியை பயன்படுத்தினது மாதிரி உலக பொருள்களை பயன்படுத்துறோம். இதுதான் ஞானிகளுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். ஞானிங்கிறவர் பொருள்களை துறக்க மாட்டார், அதுகள் பேர்ல உள்ள பற்றுதலை தான் துறப்பார். எனக்கு தெரிஞ்ச ஞானி ஒருத்தர் இருக்கிறார். அவர் சொன்னார், 1988 ஜூன் மாதம் 1 தேதியை என்னால மறக்க முடியாதுன்னார். ஏன்னு கேட்டேன். அதுதான் எனக்கு ஞானம் வந்த நாள்னார். அப்படியா? ஆமா, அன்னைக்குதான் எனக்கு கல்யாணம் ஆச்சு, என் மனைவி பேரு ஞானம் அப்படின்னார். அதனால ஞானம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். அதனால நாம ஞானிகளுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்களை நெருங்க முடியுமான்னு பார்க்கணும். அந்த முயற்சி நமக்கு தேவை. அந்த வகையில நம்ம வாழ்க்கையை அமைத்து கொண்டால் வாழ்க்கையில படிப்படியா முன்னேறலாம், படிப்படியா வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு என்ன பொழுதுபோக்கு தெரியுமா? தன்னை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட ஏடா கூடமா ஏதாவது கேள்வி கேட்க வேண்டியது, அவங்க பதில் சொல்ல தெரியாம முழிக்கிறாங்கல்ல, அதை பார்த்து ரசிக்க வேண்டியது. இப்படி ஒரு சுபாவம் அவருக்கு. ஒரு நாள் அவருடைய மந்திரி ஒருத்தர் அவர்கிட்ட மாட்டினார். அவரை கிட்டத்துல கூப்பிட்டு, அமைச்சரே, எனக்கு ஒரு சந்தேகம்னார். என்னன்னார் அமைச்சர். கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாராம். ஆமா, இருக்கிறார் அப்படின்னாராம் அவரு. அவர் என்ன சர்வ வல்லமை படைச்சவரா அப்படின்னாராம். ஆமா அரசே, அவன் இல்லாம ஒரு அணுவும் அசையாது. இருந்த இடத்துல இருந்தே கண் சிமிட்டுகிற நேரத்துல ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்த அவனன்றி யாரால் முடியும் அப்படின்னாராம் அமைச்சர். இந்த இடத்துலதான் எனக்கு இன்னொரு சந்தேகம்னாரா ராஜா. என்ன சொல்லுங்கன்னார். நீங்க சொல்றீங்க அவரு சர்வ வல்லமை படைச்சவர், இருந்த இடத்துல இருந்தே ஏராளமான அற்புதங்களை செய்யக்கூடியவர்னு. அப்படி இருக்கிறப்போ அவர் இருந்த இடத்துல இருந்தே ஒருத்தனுடைய கஷ்டத்தை தீர்த்து வச்சுள்ளாமே, மேஜிக் பண்றது மாதிரி. அதை விட்டுட்டு பக்தன் கூப்பிட்டா உடனே ஒரு வாகனத்து மேல ஏறி ஏன் இங்க ஓடி வரணும்? அப்படி வர்றதாக புராணம்லாம் சொல்லுதே. அவருக்கு இருக்கிற சக்திக்கு அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஒரு விரலை அசைச்சா இங்க பக்தனுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சுடாதா அப்படின்னாராம். அமைச்சர் யோசனை பண்ணி பார்த்திருக்கார். அப்புறம் சொன்னாராம், மன்னா,
இந்த கேள்விக்கான பதிலை சமயம் வர்றப்போ உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போதைக்கு அவர்கிட்ட இருந்து தப்பிச்சார். கொஞ்ச காலம் கழிச்சு ஒரு நாள் ராஜா உல்லாச பயணம் புறப்பட்டார். அவருடைய குடும்பம், உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து போனாங்க. ஒரு பெரிய படகுல ஏறி ஒரு நதியை கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அந்த படகோட ஒரு முனையில ராஜா உட்கார்ந்து நதியோட அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறார். இன்னொரு முனையில அமைச்சர் இளவரசனுக்கு ஏதோ வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்கிறார். அந்த படகு நடு ஆத்துல போயிட்டு இருக்குது. அப்போ தொப்புன்னு ஒரு பெரிய சத்தம். அரசே, நம்ம இளவரசர் ஆத்துல விழுந்துட்டார் அப்படின்னு அலறினார் அமைச்சர். அவ்வளவுதான். உடனே ராஜா குபீர்னு ஆத்துல பாஞ்சார். மகனை தேட ஆரம்பிச்சுட்டார். அங்கேயும் இங்கேயும் கொஞ்ச நேரம் அல்லாடினாரு. மகனை காணல. அதுக்கப்புறம் மந்திரியும் ஆத்துல குதிச்சு ராஜா கிட்ட வந்தார். அரசே, இளவரசர் படகுல பத்திரமா தான் இருக்கிறார். தண்ணியில விழுந்தது வெறும் கல்லு தான் அப்படின்னார். 2 பேரும் ஈர உடையோட படகுக்கு சேர்ந்தாங்க. ராஜா மந்திரிய கோபமா பார்த்தார். இது என்ன விளையாட்டுன்னார். அரசே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க கேள்விக்கு பதில் ஒண்ணு கேட்டீங்க. அந்த கேள்விக்கான பதில நீங்க அனுபவ ரீதியா உணரணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் இப்படின்னார். அப்புறம் விளக்கம் கொடுத்தார். அரசே, ஒரு பக்தனுக்கு கஷ்டம்னா இருந்த இடத்துல இருந்து அதை தீர்த்து வைக்கலாமே கடவுள், ஏன் நேர்ல ஓடி வரணும் அப்படின்னு கேட்டீங்க. இப்ப நடந்தது என்ன? இளவரசர் தண்ணியில விழுந்துட்டாருன்னதும் நீங்க ஊன்னு சொல்லி ஒரு விரலை காட்டினா போதும், உடனே தண்ணியில குதிக்கிறதுக்கு ஏராளமான காவலர்கள் இங்க இருக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? இளவரசர் விழுந்துட்டாருன்னதும் அவர் எந்த பக்கம் எந்த திசையில விழுந்தாருன்னு கூட கேட்காம உடனே தண்ணியில குதிச்சிங்க. அப்படி உங்களை குதிக்க வச்சது எது? மகன் மேல உள்ள பாசம், அன்பு. அது மாதிரிதான் கடவுளும் ஓடி வர்றார் அப்படின்னார். அதுக்கப்புறம் அந்த ராஜா ஏடம் கூடமா எதுவும் கேள்வி கேட்கறதே இல்லையா, அந்த பழக்கத்தை விட்டுட்டாராம். அதனால இந்த தகவலை கேட்டு உடனே நீங்களும் கடவுளே கொஞ்சம் இப்படி வந்துட்டு போ அப்படின்னு கூப்பிட்டு அவர் வர்றாரா அப்படின்னு ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு நிக்கக்கூடாது. இந்த கதையோட கருத்து என்னன்னா, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அப்படிங்கிறது தான். அன்பு வலிமையானது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா போதும். உங்களுக்கு ஒரு கல்யாண பத்திரிக்கை வருது, அதுக்கு நீங்க வாழ்த்து செய்தி அனுப்புறதுக்கும் நேர்ல போறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்ல. அன்னைக்கு ஒருத்தன் அப்படிதான் வந்தான். கையில ஒரு கல்யாண பத்திரிக்கை வச்சிருந்தான். சார், இந்த கல்யாணம் கல்கத்தாவில் நடக்குது, ரொம்ப தூரம் தான், இருந்தாலும் நான் நேர்ல போய் கலந்துக்க போறேன்னா. மாப்பிள்ளை அவ்வளவு நெருக்கமானவரான்னு. இல்ல சார், மாப்பிள்ளையே நான் தான் அப்படிங்கிறான். சில பேர் எப்படின்னா, அவங்க பேசுற வார்த்தை ஒரு மாதிரியா இருக்கும், அதுக்கு அர்த்தம் வேற மாதிரியா இருக்கும். அதனால நாம அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. யோசிச்சு பார்க்கணும். இல்லைன்னா விவரம் தெரிஞ்சவங்களை கேட்டு அதுக்கு அர்த்தம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தார். அவருக்கு 3 பிள்ளைங்க. கடைசி காலத்துல அவர் அந்த 3 பிள்ளைங்களையும் கிட்டத்துல கூப்பிட்டு 3 அறிவுரைகளை சொல்லிவிட்டு கண்ணை மூடிட்டார். அவர் சொன்ன அறிவுரைகள் என்ன தெரியுமா? பெத்த தாய்க்கு சோறு போடாதே, இது ஒரு அறிவுரை. கொடுத்த கடனை கேட்காதே, இது ஒரு அறிவுரை. விதைச்ச நிலத்துக்கு வேலி போடாதே, இது ஒரு அறிவுரை. என்ன இது எல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது, இதெல்லாம் பார்த்தா அறிவுரை மாதிரியா தெரியுது, என்னப்பா இப்படி சொல்றிய அப்படின்னு கேட்கலாம்னா அவர் அதுக்குள்ள கண்ணை மூடிட்டார். சரி, அப்பா சொல்லிவிட்டு போன அறிவுரைக்கு அர்த்தம் என்ன, அதை எப்படியாவது கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த 3 பிள்ளைங்களும் ஆளுக்கு ஒரு அறிவுரையை எடுத்துக்கிட்டு வெளியில புறப்பட்டாங்களாம், விவரம் தெரிஞ்சவங்களை கேட்கலாம்னு. ஒரு பெரியவர் வந்தார். அவரை பார்த்து விளக்கம் கேட்டாங்க. ஐயா, கொஞ்சம் நெல்லுங்க, எங்க அப்பா சாகர சமயத்துல பெத்த தாய்க்கு சோறு போடாதேன்னு சொல்லிவிட்டு போனார், அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க. அந்த பெரியவர் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் விளக்கம் சொன்னார். பெத்த தாய்க்கு சோறு போடாதேன்னா பொதுவா வயசானவங்களுக்கு அடிக்கடி கோபம் வரும். மருமகளோ மற்றவங்களோ சோறு போட்டா சீரா போட்டா ஐயோ குறைச்சி போடுறாளே, தாராளமா போடுறதுக்கு மனசு வரலையேம்பாங்க. தாராளமா போட்டா ஐயோ இப்படி மாட்டுக்கு கொட்டுறது மாதிரி கொட்டுறாளேம்பாங்க. ஆக எப்படி போட்டாலும் கோபம் வரும். அதனால இவங்களுக்கெல்லாம் நாம சோறு போடக்கூடாது, அவங்களா எடுத்து போட்டுக்கிற மாதிரி அவங்களுக்கு முன்னாடி வச்சுடணும். அதுதான் புத்திசாலித்தனம். அததான் உங்க அப்பா பெத்த தாய்க்கு சோறு போடாதேன்னு சொல்லியிருக்கிறார். போடாதேன்னா அவங்களா எடுத்துக்கிற அளவுக்கு அவங்க முன்னாடி சோத்தை வச்சிருங்க, அவங்க வேணுங்கிறத எடுத்துக்கிட்டோம்னு அர்த்தம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரு அந்த பெரியவர். சரிங்க, அடுத்தபடியா எங்க அப்பா கொடுத்த கடனே கேட்காதேன்னு சொன்னாரு, அது எப்படிங்க நாங்க கேட்காம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரியவர் சொன்னார், கொடுத்த கடனை கேட்காதேன்னா கடனை கொடுத்துட்டு அதை கேட்டு வாங்குற அளவுக்கு நடந்துக்கிறவனுக்கு கடன் கொடுக்காதேன்னு அர்த்தம். கொடுத்த கடனை கேட்காமலே திருப்பி கொண்டாந்து கொடுக்கற நல்லவங்களா பார்த்து கடனை கொடுக்கணும். அததான் உங்க அப்பா அப்படி சொல்லி இருக்கிறார், கொடுத்த கடனை கேட்காதேன்னு அப்படின்னு விளக்கம் கொடுத்தார்.
உடனே இவங்க அந்த மூணாவது விஷயத்தையும் சொல்லி விளக்கம் கேட்டாங்க. விதைச்ச நிலத்துக்கு வேலி போடாதேன்னு சொன்னாரு, அது எப்படி வேலி போடாம இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. ஏன் முடியாது? நம்ம நிலத்தை சுத்தி இருக்கிற நிலத்துக்கு சொந்தக்காரங்க எல்லாம் நல்லவங்களா இருந்துட்டா நம்ம நிலத்துக்கு வேலி போட வேண்டிய அவசியம் இல்லையே, வேற பாதுகாப்பு தேவையில்லையே. அதனால நல்லவங்க நிலத்துக்கு மத்தியில நம்ம நிலம் இருக்கிறது மாதிரி பாத்துக்கணும், அதுதான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னாரு அந்த பெரியவர். அதுக்கு பிறகுதான் இந்த பிள்ளைங்களுக்கு அப்பா சொன்ன புத்திமதியோட பொருள் புரிஞ்சுதான். ஒரு பெரியவர் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய நிலைமையில இருக்கிறார், கட்டில படுத்திருக்கிறார். சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு புத்திமதி விதமா சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அவங்க எல்லாம் கிட்டத்துல வந்து அவர் சொல்ற புத்திமதியை கேட்டுட்டு போறாங்க. கடைசியா அவரோட மனைவி கிட்டத்துல வந்தாங்களாம். எனக்கு என்ன புத்திமதி சொல்லிட்டு போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உனக்கு எதுவும் புத்திமதி சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன்னாராம் அவரு. ஏன்னு கேட்டாங்களாம் இவங்க. இதுவரைக்கும் நான் சொன்ன எந்த புத்திமதியை நீ ஒழுங்கா கேட்டிருக்கிற அப்படின்னு சொன்னாராம். ஒருத்தர் வேகமா வந்தார், அவசரமா ஒரு செய்தித்தாள் வாங்கினார். அதை விட வேகமா அங்கேயே நின்றுகிட்டு அதை புரட்டினார். ஒரு நிமிஷம் என்னத்தையும் ஆர்வமா பார்த்தார். அதுக்கப்புறம் நிதானமா பேப்பரை மடிச்சு வச்சுக்கிட்டு அவசரம் இல்லாம நடந்து போனார். அவர்கிட்ட மெதுவா போய், அப்படி என்னத்த சார் அவ்வளவு ஆர்வமா பாத்தீங்க அப்படின்னு கேட்டோம். கடையில பேப்பர் வாங்கின உடனே முதல் காரியமா அதை பாத்துருவேன் சார் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். அதுதான் சார் ராசி பலன், அதை பார்த்தாதான் எனக்கு எல்லாமே சரியா ஓடும் அப்படின்னார். அது சரி சார், ராசி பலன்ல என்ன போட்டிருக்கு அப்படிங்கறத பாக்குறீங்க, சரி அதுல போட்டிருக்கிறது பிரகாரம் அன்னைக்கு சரியா நடக்குதா அப்படின்னு கேட்டோம். நடக்குதா இல்லையான்னு எல்லாம் சரி பார்த்துட்டு இருக்க மாட்டேன் சார், காலையில அதை பார்க்கணும், அதுல ஒரு ஆவல், அவ்வளவுதான். கிட்டத்தட்ட எல்லாருமே இதே மாதிரி ஒரு ஆர்வத்துலதான் அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ராசி பலன் பாக்குற பழக்கம் தமிழர்கள் கிட்ட ரொம்ப அதிகமா இருக்குதுங்கிறார் ஒரு பேராசிரியர். அவர் எழுதியிருந்த ஒரு ஆய்வு கட்டுரை ஒண்ணு சமீபத்துல படிச்சோம். ராசி பலன் போடாம வர்ற நாளிதழ்கள் இங்க வந்து ரொம்ப குறைச்சல், அது போட்டாதான் அதிகமா விற்பனை ஆகுது. அதனால அதுல நம்பிக்கை இல்லாதவங்க கூட அதை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வேடிக்கை சார், மெட்ராஸ்ல பேப்பர் வாங்கி தன்னோட ராசி பலன் பார்த்துட்டு பெங்களூர்ல ஓடுற குதிரை மேல பணம் கட்டுறவங்களும் உண்டு. ராசி பலன் பார்த்துட்டு லாட்டரி சீட் வாங்குறவங்களும் உண்டு. இந்தியாவில் அச்சாகிற மொத்த லாட்டரி சீட்ல 70% தமிழ்நாட்டில தான் விற்பனை ஆகுதான். இது முன்னாடி இங்க அனுமதி இருந்த காலத்துல உள்ள கணக்கு. இப்பதான் அதை கட்டுப்பாடு பண்ணியாச்சு. வான் மண்டலம் பூ மண்டலத்தை பாதிக்கிறது உண்மைதான், அதை வந்து அறிவியல் பூர்வமா சிந்திக்கணும். அதை விட்டுட்டு இன்று நண்பரால் பண வரவு அப்படின்னு ராசி பலன் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய நண்பன் இன்னைக்கு பணம் கொண்டாந்து கொடுக்க போறான்ங்கிறது ஆகாயத்துல உள்ள நட்சத்திரத்துக்கு எப்படி தெரியும்? அதுவும் இல்லாம இங்க உள்ள நண்பர்கள் எந்த காலத்துல பணம் கொண்டாந்து கொடுத்திருக்காங்க. நண்பர்களை வந்து பக்கத்திலேயே இருந்து பாக்குற நம்மாலேயே புரிஞ்சுக்க முடியல. எங்கேயோ இருக்கிற நட்சத்திரத்துக்கு என்ன தெரியும்? ஒரு காலத்துல நாம வாழ்கிற இந்த பூமி ஒரே இடத்துல நிலையா நிக்குதுன்னு, சூரியனும் சந்திரனும் பூமியை சுத்திக்கிட்டு வருதுன்னு நம்பிக்கிட்டு இருந்தோம். அந்த காலத்துல உருவான ராசி பலன் கொள்கையை சூரியனை சுத்தி தான் பூமி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட இந்த காலத்திலயும் நம்பிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப வினோதம் தான். இந்த ராசி பலன் பாக்குற பழக்கம் நம்முடைய ஊக்கத்தை இழக்க செய்யக்கூடிய ஒரு பழக்கம். அது வேண்டியது இல்லைங்கிறது தான் அறிவாளிகள் கருத்து. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாமே ஒரு சோதனை செஞ்சு பார்ப்போமே. ஒரே நாள் வந்த தினசரி பேப்பர்கள் சிலதை எடுத்துக்கிட்டோம். அதுல ஒரே ராசிக்கு ஒவ்வொரு பேப்பர்லயும் என்ன பலன் போட்டிருக்கு பாக்கலாமா? என்னுடைய நண்பர் ஒருத்தர் ராசிக்கு ஒவ்வொரு செய்தித்தாள்லயும் என்ன ராசி பலன்னு பார்த்தோம். ஒரு பேப்பர்ல செலவும் சிரமமும் அப்படின்னு போட்டிருக்கு, இன்னொரு பேப்பர்ல சுலபமாக நன்மை அப்படின்னு போட்டிருக்கு. இதுல எதை நம்புறது? நீங்களும் ஒரு நாள் இதை சோதிச்சு பாருங்க. பல பேப்பர் வாங்கி உங்க ராசிக்கு ஒவ்வொரு பேப்பர்லயும் என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. எல்லாம் ஒரே விதமா இருக்காது, மாறி மாறி இருக்கும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் நானும் ஒரு நாள் கடையில பேப்பர் வாங்கணும். நண்பர் வந்து ராசி பலன்ல எல்லாம் ரொம்ப நம்பிக்கை இல்லாதவர். இருந்தாலும் நான் பேப்பர் வாங்கின உடனே உங்க ராசி என்ன சொல்லுங்க, பலன் என்னன்னு பாக்கலாம்னு. அவர் சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் டூப்புங்க, அதை ஏன் பாக்குறீங்க, சும்மா சொல்லுங்கன்னு. என் ராசி தனுசு, அதுல பண வரவுன்னு போட்டிருக்கோம் அப்படின்னாரு. நான் பார்த்தேன், ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். பண வரவுன்னு தான் போட்டிருக்கு சார், அது எப்படிங்க பார்க்காமலே கரெக்டா சொல்லிவிட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் மெதுவா கிட்ட வந்து காதோட காதா சொல்றார், அந்த பேப்பருக்கு தினமும் ராசி பலன் எழுதி கொடுக்கறதே நான் தான் சார் அப்படின்னார். உனக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னாரு ஒருத்தர். சரி, வேற ஒன்னும் வேணாம், ஒரு 10 ரூபா பணம் இருந்தா கைமாத்தா கொடு, நாளைக்கு தந்துடுறேன் அப்படின்னாரு இன்னொருத்தர். அவ்வளவுதான், நான் அவசரமா ஒரு ஆளை பார்க்க வேண்டியிருக்கு, அப்புறமா வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆள் நழுவி போயிட்டார். இதுதான் இன்னைக்கு உலக நிலவரம். ஆனா ஒருத்தர் மேல உண்மையாவே அன்பு செலுத்துறது அப்படிங்கறது ரொம்ப பெரிய விஷயம். பக்தி செலுத்துறதுங்கிறது அதை விட பெரிய விஷயம். பக்தினா ஏதோ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர்றது இல்ல. பக்தியோட எல்லை எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசையா இருக்குதா அப்படின்னா ஒரு கதை உண்டு, அதுக்கு அதை கேளுங்க. அதாவது மயூர சர்மன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். கிருஷ்ணர் மேல அவன் ரொம்ப பக்தியா இருந்தான். ஒரு நாள் கிருஷ்ணர் வந்து அவனை பார்த்துட்டு போலாம்னு நினைச்சு வந்தாரு. கிருஷ்ணரை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருக்காது அப்படின்னு. ஏன்னா வழக்கமா பக்தர்கள் தானே பகவான் கிட்ட ஏதாவது கேட்கறது வழக்கம். இங்க வந்து பகவான் வந்து பக்தனை பார்த்து கேட்க ஆரம்பிச்சுட்டாரு. இத பாருப்பா, உன்கிட்ட நான் ஒண்ணு கேட்பேன், கொடுப்பியா அப்படின்னார். பக்தன் மாட்டேன் நான் சொல்லுவான்.
நீங்க என்ன கேட்டாலும் அதை கொடுக்கறதுக்கு நான் சித்தமா இருக்கிறேன் அப்படின்னா மயூர சர்மன். உன்னோட மகன் ஒருத்தன் இருக்கானே 5 வயசுல, அவன் தான் எனக்கு வேணும்னாரு. இவன் கொஞ்சம் கூட தயங்கல, சரி தந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டான். கிருஷ்ணர் பார்த்தார், அவன் உடம்பு பூராவும் எனக்கு தேவையில்லை, அவன் உடம்போட வலது பாகம் மட்டும் எனக்கு போதும்னாரு. அதுக்கும் சரி அப்படியே கொடுக்குறேன். இவன் அந்த சின்ன பையனை நிக்க வச்சு அவன் தலையில இருந்து ஒரு ரம்பத்தால அறுக்கணும், அப்பதானே அது 2 பாகமா ஆக்க முடியும் அப்படின்னாரு. சரி அப்படியே செய்யறேங்கிறான் அவன். அந்த ரம்பத்தை நீ ஒரு பக்கம் பிடிச்சுக்கணும், உன்னோட மனைவி ஒரு பக்கம் பிடிச்சுக்கணும், நீங்க 2 பேரும் அப்படி பிடிச்சுக்கிட்டு அதை அறுத்து அவனை 2 துண்டாக்கணும் அப்படிங்கிறார். அதுக்கும் சரிங்கிறான். அப்படி செய்யறப்போ நீயும் அழப்படாது, உன்னுடைய மனைவியும் அழப்படாது அப்படின்னு அடுத்த கண்டிஷன். அதுக்கும் சரிங்கிறான். அடுத்த அப்படி ஒரு கண்டிஷன் போடுறார், அதாவது உன்னுடைய மகனும் அழப்படாது அப்படிங்கிறார். அதுக்கும் சரின்னு ஒத்துக்கிட்டான். இவ்வளவு நிபந்தனைகள் பேர்ல தான் உன் மகனோட வலது பாகத்தை நான் ஏத்துக்குவேன், இல்லைன்னா ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டார் அவர். உங்களோட அத்தனை நிபந்தனைகளுக்கும் கட்டுப்பட்டு நாங்க நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டான் மயூர சர்மன். உடனே மகனை கூப்பிட்டான். அவன் வந்து நின்னான், அவனை குளிப்பாட்டினான், புது ஆடைகள் போட்டு விட்டான். அதுக்கப்புறம் ஒரு ரம்பத்தை எடுத்து அறுக்க ஆரம்பிச்சான். ஒரு பக்கம் அவன், இன்னொரு பக்கம் அவனுடைய மனைவி, நடுவுல அந்த பையன். அவங்க 2 பேர் கண்ணிலேயும் கண்ணீர் கொஞ்சம் கூட வரவே இல்லை. ஆனா அந்த சின்ன பையனோட இடது கண்ணில இருந்து மட்டும் கண்ணீர் வழிய ஆரம்பிச்சுட்டது. இத கிருஷ்ணர் பார்த்துட்டார். என்னோட நிபந்தனைப்படி நீங்க நடந்துக்கல, அதனால உங்க பையனோட வலது பாகம் எனக்கு வேணாம்னு விட்டார். நாங்க 2 பேரும் அழலையே அப்படின்னா மயூர சர்மன். நீங்க அழல சரி, ஆனா உங்க பையனோட இடது கண்ணு மட்டும் அழுதுது அப்படின்னார். உடனே அந்த சின்ன பையன் என்ன சொன்னான் தெரியுமா? ஐயா, என் உடம்போட வலது பாகத்தை மட்டும் தானே பகவான் வந்து கேட்டாரு, வலது பாகம் பண்ணின புண்ணியத்தை இடது பாகம் பண்ணலையே அப்படின்னு நினைச்சுதான் இடது கண் அழுதுகிட்டு இருக்குது அப்படின்னா. உடனே கிருஷ்ணர் கண்ணுல தண்ணி வர ஆரம்பிச்சுட்டுதான். அந்த பையனை கட்டி பிடிச்சுக்கிட்டார். அவன் பழைய மாதிரி முழுசா ஆயிட்டான். இதுதான் பக்தியின் எல்லை அப்படின்னு விளக்கம் கொடுத்தார் ஒரு ஆன்மீக பேச்சாளர். பக்தியோட எல்லையை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கதை. நீங்க உடனே பகவான் வந்து இப்படி எல்லாம் வந்து நின்னுகிட்டு பையனை வெட்டி கொடு அப்படின்னு எல்லாம் கேட்பாரா அப்படின்னு எல்லாம் கற்பனை பண்ணக்கூடாது. ஆன்மீக விஷயங்களை வந்து ஆன்மீக நோக்கத்துல புரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம். பக்தியோட எல்லைக்கே நம்மால போக முடியலன்னாலும் ஒரு ஓரத்துக்காவது போய் சேர முடியுதா அப்படின்னு முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதுக்காக தான் இவ்வளவு. இப்போ நம்ம ஆளுங்களோட பக்தி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு வேணும்னா ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒருத்தர் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாராம், நான் செய்யற வியாபாரத்துல இன்னைக்கு 1000 ரூபாய் லாபம் கிடைச்சதுன்னா அதுல 500 ரூபாய உன் கோயிலுக்கு வந்து உண்டியல்ல போட்டு விடுறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டார். சொல்லிவிட்டு வியாபாரம் பண்ணார். 1000 ரூபாய் கிடைக்கல, 500 ரூபா தான் லாபம் கிடைச்சது. அவர் அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போகல. ஏங்க, கிடைச்ச 500ல பாதிய உண்டியல்ல போட்டு விடுறது தானே நியாயம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவரு முறைச்சு பாக்குறார். அப்புறம் சொல்றார், விவரம் தெரியாம பேசாதீங்க, கடவுள் ஏற்கனவே அவரு பங்கு 500 ரூபாயை எடுத்துக்கிட்டு மீதி 500 ரூபாய் தான் எனக்கு கிடைக்கிறது மாதிரி பண்ணி இருக்கிறார், அதனால இது எனக்கு சேர வேண்டிய பங்கு அப்படின்னு சொல்லிவிட்டார். இவரோட பக்தியின் எல்லை எந்த அளவுல இருக்குது பாத்தீங்களா? வாழ்க்கையே வெறுத்து போச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் ஒருத்தன். ஏப்பா அப்படி சொல்ற அப்படின்னு. நான் இந்த உலகத்துக்கு தேவையே இல்லை சார் அப்படின்னா. இந்த உலகத்துல தேவையில்லாம எதுவுமே இல்லையே என்ன நிமிர்ந்து பார்த்தான். இப்போ உன் உடம்புல இருக்கிற காலை மட்டும் எடுத்துருவோமா, அது உனக்கு தேவையில்லை அப்படின்னு. அது எப்படி, நடக்கிறதுக்கு அது வேணாமான்னா. சரி அதை விட்டுரு, கையை மட்டும் எடுத்துருவோம் அப்படின்னு. அப்புறம் சாப்பிடுறது எப்படின்னா. சரி அப்படின்னா இப்ப உன் உடம்புல தேவையில்லாம அனாவசியமா இருக்கிற ஒரு பகுதியை சொல்லு, அதை மட்டும் எடுத்துருவோம்னு. அவன் யோசனை பண்ண ஆரம்பிச்சான். அப்புறம் மெதுவா சொன்னான், எல்லாமே அவசியமா தான் தோணுது அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். நீ சொன்னதுக்கு அப்புறம் யோசனை பண்ணி பார்த்தா எல்லாமே அவசியம்னு எனக்கு தோணுதுன்னா. உனக்கு எல்லாமும் அவசியம், ஆனா நீ இந்த உலகத்துக்கு அவசியம் இல்லை, அப்படித்தானே? இப்பதான் அவன் குழம்ப ஆரம்பிச்சான். இன்னைக்கு பாருங்க, நிறைய இளைஞர்கள் இப்படிதான் தன்கிட்ட என்ன இருக்குங்கிறது தெரியாமலே தடுமாறிட்டு இருக்கிறாங்க. அவங்க யாருங்கிறது அவங்களுக்கு அடையாளம் தெரியறது இல்ல. விலங்குகள்லாம் பாருங்க, பறவைகள் மாதிரி விண்ணுல பறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது இல்ல. ஒரு பசுமாடு பருந்து பறக்கிறத பார்த்துட்டு நாமளும் அது மாதிரி பறக்கணும் அப்படின்னு 4 காலையும் தூக்குறது இல்ல. சரி, ஆனா ஒரு மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, அவங்கிட்ட என்ன திறமை இருக்கு அப்படிங்கறத அவனுக்கு புரியாம நடந்துக்கிறான். சரி, ஒரு மனுஷங்கிட்ட என்ன திறமை இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. அதாவது ஒருத்த மாதிரி இன்னொருத்தன் இருக்கிறது இல்ல. ஆனாலும் உளவியல் நிபுணர்கள் மனிதர்களின் குணாதிசயங்களை வச்சு அவங்கள 3 வகையா பிரிக்கிறாங்க. சில பேர் எப்படின்னா,
தான் சம்பந்தப்பட்ட வேலையோட இருந்து விடுறதில்ல. எதிர இருக்கிறவன் செய்யற வேலை, இன்னொரு பிரிவுல இருக்கிறவன் செய்யற வேலை எல்லாத்திலயும் தலையிடுவாங்க. மனோ தத்துவத்துல இதுக்கு டாமினன்ஸ்னு பேரு. இப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவங்க எதுக்கு பொருத்தம் தெரியுமா? ஒரு நிறுவனத்தை தலைமையேற்று நடத்துறது, நிர்வாக பொறுப்பு வகிக்கிறது, இது மாதிரி பணிகளுக்கெல்லாம் இவங்க ரொம்ப பொருத்தமா இருப்பாங்க. 2வது வகை மனிதர்கள் எப்படின்னா, இவங்க ரொம்ப இனிமையா பேசுவாங்க, திறமையா பேசுவாங்க, அடுத்தவங்களோட பேசுறதுக்கு ஆசைப்படுவாங்க. இப்படிப்பட்டவங்க எல்லாம் விற்பனை துறையில வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப பொருத்தம். இதை தவிர 3வது வகை மனிதர்கள் உண்டு. அவங்க எப்படின்னா, இவங்களுக்கு பகுத்து உணரும் ஆற்றல் உண்டு, உறுதிப்பாடு உண்டு, அடுத்தவங்களோட அதிகம் பேச மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா 4 பேரோட பேசுறதே அவங்களுக்கு பிடிக்காது. செய்யற வேலையை நுணுக்கமா செய்வாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது சம்பந்தமா எல்லா விவரங்களையும் சேகரிப்பாங்க. இந்த வகை மனிதர்களுக்கு ஆராய்ச்சி வேலை, அக்கவுண்டன்ட் வேலை, இது மாதிரியான பொறுப்புகளை கொடுக்கலாம். ஒவ்வொரு மனிதனையுமே கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்க. அவனுக்குள்ள இந்த 3 விதமான திறமைகளும் உண்டு. எது அதிகம், எது குறைவு அப்படிங்கறதுலதான் வித்தியாசம். நாம ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் சுயமா சிந்திச்சு பார்க்கணும். நாம இந்த 3 வகையில எந்த வகை அப்படிங்கறத நாமளாதான் தேடி கண்டுபிடிக்கணும். இப்ப சொல்லப்பட்ட 3 குணங்களுமே ஆளுமை சம்பந்தப்பட்டது. இதுல ஒருத்தருடைய இயல்பு, திறமை இதெல்லாம் அடங்காது. இதெல்லாம் தனி. இதையெல்லாம் யார் நினைச்சாலும் முறையா பயிற்சிகள் மூலமா வளர்த்துக்கலாம். இப்ப திறமைய பயிற்சி மூலமா நம்ம வளர்த்துக்கலாம், இயல்பு இதையெல்லாம் வளர்த்துக்கலாம். முன்னாடி சொன்னது மாதிரி நாம எந்த வகையான ஆசாமிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையை தேடிக்கிட்டோம்னா வாழ்க்கை நல்ல விதமா அமையும். அதுக்கப்புறம் நான் இந்த உலகத்துக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் வராது. அதனால நம்முடைய குணம் என்ன, நாம எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத அடிப்படையில தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தொழிலை வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிறது, ஏற்றுக்கிறது நல்லது. இப்போ ஒரு அக்கவுண்டன்ட் வேலைக்கு இன்டர்வியூ நடந்தது. ஒருத்தர் வந்தார். அந்த நேர்காணல்ல அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏன்னா அவர் வந்திருக்கிறது இந்த ரொம்ப கணக்கு சம்பந்தப்பட்ட வேலை, அக்கவுண்டன்ட் வேலை. அதனால இந்த நேர்காணல்ல அவர்கிட்ட கேட்டாங்க, 8, 3 இது 2 பெருக்குனா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவர் என்ன சொல்லிவிட்டார், 23ன்னு சொல்லிவிட்டார். 8 3 பெருக்குனா 24ன்னு சொல்லியிருக்கணும். ஏதோ அவசரத்துல 23ன்னு சொல்லிவிட்டார் பதில். சரி போன்னு சொல்லிவிட்டாங்க. அவர் வெளியில வந்துட்டார். வெளியில வந்ததும் யோசனை பண்ணார், அடடா 8 3 பெருக்க சொன்னாங்க, நம்ம 24ன்னு சொல்றதுக்கு பதிலா 23ன்னு சொல்லிவிட்டோம். இந்த சின்ன கணக்கு கூட நமக்கு தெரியல அப்படின்னு நினைச்சிருப்பாங்களே, நிச்சயமா நமக்கு இந்த வேலை கிடைக்காது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டார். ஆனா பாருங்க, 10வது நாள் அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டுது. வேலையில உடனே சேர்ந்துங்க அப்படின்னு. சரி, ஏதோ தவறுதலா போட்டாங்க போல இருக்கு, நாம எதையும் வெளியில சொல்லிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி இவரும் கம்முன்னு போய் வேலையில சேர்ந்துக்கிட்டார். ரொம்ப நாள் கழிச்சு வேலை நிரந்தரமானதும் மெதுவா மேனேஜர் கிட்ட போய் உண்மையை சொன்னார். சார், அன்னைக்கு நேர்காணல்ல இன்டர்வியூல 8 3 இத பெருக்குனா என்ன விடை அப்படின்னு கேள்வி கேட்டீங்க. நான் தவறுதலா 23ன்னு சொல்லிவிட்டேன். நீங்களும் தவறுதலா எனக்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பி வச்சுட்டீங்க அப்படின்னார். இப்ப மேனேஜர் சொன்னார், அப்படி இல்லப்பா, அன்னைக்கு நேர்காணலுக்கு வந்த அத்தனை பேருகிட்டையும் இதே கேள்வியை கேட்டோம். அத்தனை பேர் சொன்னதிலேயும் நீங்க சொன்ன பதில் தான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர், கிட்டத்தட்ட சரியா இருந்தது, நீ சொன்னதுதான், உங்களுக்கு இந்த வேலையை கொடுத்தோம் அப்படின்னு அவர் சொன்னாராம். அதனால வாழ்க்கையில துல்லியம் ரொம்ப முக்கியம். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கை பாதையை அமைச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகிறான் அப்படின்னு ஒரு பெரியவர் பேசினார் ஒரு கோவில்ல. தைத்திரிய உபனிஷத்து அப்படி சொல்லுதான். இதை கேட்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அது எப்படி? பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மம் ஆகிறான்னா, சிங்கத்தை அறிந்தவன் சிங்கம் ஆகிறானா, தோசையை அறிந்தவன் தோசை ஆகிறானா? இப்படிப்பட்ட சந்தேகம் நமக்கு வர்றதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. இது இயற்கை. இதுக்கும் அந்த பெரியவரே பதில் சொல்றார். சிங்கம் வேற, நாம வேற. அதனால சிங்கத்தை அறிந்தவன் சிங்கம் ஆக மாட்டான். ஆனா பிரம்மம் வேற, நாம வேற இல்லை. அதனால பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகிறான் அப்படிங்கிறது அவரோட விளக்கம். மனிதன் அவன்தான் தான் பிரம்மங்கிறது தெரியாதனாலதான் அதை வேற எங்கேயோ தேடிட்டு இருக்கிறான். கடைசியில் அது தான் தாங்கிறது புரிஞ்சுக்கிற பொழுது அவன் பிரம்மம் ஆயிடுறான். இதை விளக்கறதுக்கு ஒரு உபநிஷத்து கதையே இருக்கு. நமக்கு தெரிஞ்ச கதை தான், ஆனால் அதை வேற விதமான அர்த்தத்தில் விளையாட்டாக சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு சமயம் ஒரு 10 நண்பர்கள் ஒரு காட்டு வழியாக போய்கிட்டு இருக்கிறாங்க. குறுக்க ஒரு நதி, அதை கடந்து அடுத்த பக்கம் போகணும்.
எல்லாரும் ஒரு வழியாக கடந்து அடுத்த கரைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அங்கே போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பத்திரமா வந்து சேர்ந்துட்டோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எண்ணி பார்க்குறான் அந்த கூட்டத்து தலைவன். அவங்க மொத்தம் 10 பேர். ஆனால் இவன் எண்ணி பார்க்குறப்போ 9 தான் வருது. ஏன்னா அவன் தன்னை விட்டுவிட்டான். எதிரில் நிற்கிறவங்கள மட்டுமே எண்றான். ஐயோ 10வது ஆள் எங்கேங்கிறான், பதறான். சரி நீ இரு, நான் எண்ணி பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு இன்னொருத்தன் வந்து எண்றான். அவனும் தன்னை விட்டுட்டு எண்றான். 9 தான் வருது. எல்லாரும் கொய்யோ முறையோன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்தில் ஒரு பெரியவர் அந்த பக்கமாக வர்றார். என்ன விஷயம்னு விசாரிக்கிறார். 10வது ஆள் 6 அடிச்சுட்டு போட்டுது அப்படின்னு சொல்லி இவங்க அழறாங்க. சரி அழாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த தலைவனை பார்த்து இப்படி வாங்குறார். வர்றான். இப்போ எனக்கு முன்னாடி ஒரு தரம் எண்ணு பார்க்கலாம்ங்கிறார். 1 2 3ன்னு ஆரம்பித்து 9ல் வந்து முடிக்கிறான். உடனே பெரியவர் நீ தான் அந்த 10வது ஆள் அப்படிங்கிறார். இது உண்மை. நாம தான் அது. நாம தான் நம்மளை வேற எங்கேயோ தேடிட்டு இருக்கிறோம். நாம எங்கேயோ தேடிட்டு இருக்கிறோமே அந்த பிரம்மம் நாம தான். இப்படி ஒரு பெரிய உண்மையை விளக்கறதுக்காக தான் அப்படி ஒரு கதை சொல்லப்பட்டது. ஆனால் அதை வந்து நாம் வேற விதமாக வேடிக்கையாக உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். எப்படி தெரியுமா? ஒரு ஆத்தங்கரையில் ஒரு 10 பேர் முழிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த பக்கமாக வந்த ஒருத்தன் ஏன் இப்படி முழிச்சுக்கிட்டு நிற்கிறீங்கன்னு கேட்டிருக்கிறான். எங்களுக்கு நீச்சல் தெரியாது, நாங்கள்லாம் அடுத்த கரைக்கு போய் சேரணும் அப்படின்னு நாங்களாம். சரி நான் கொண்டுட்டு போய் விடுறேன். எல்லாரும் அக்கறைக்கு போய் சேர்ந்த உடனே ஆளுக்கு ₹1 வீதமாக மொத்தம் ₹10 எனக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டுருக்கான் இவன். சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. இவன் ஒவ்வொருத்தராக கையை பிடிச்சி மெதுவாக ஆற்றுல இறக்கி அழைச்சிட்டு போயிட்டான். 9 பேரை கரை சேர்த்துட்டான். 10வது ஆள் பாதி ஆற்றுல போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு வெள்ளம் வந்துட்டுது. புடி நழுவி போச்சு. கையை விட்டுட்டான். வெள்ளம் அடிச்சிட்டு போட்டுது. அழைச்சிட்டு வந்தவன் நீச்சல் அடித்து தட்டு தடுமாறி கரைக்கு வந்து சேர்ந்துட்டான். கரையில் இருந்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. இருந்தாலும் இவன் உடம்பு பூரா நனைஞ்சி கொஞ்சம் அதிகமாக மூச்சு வாங்க நின்றுக்கிட்டு இருந்தானா. ஏங்க ஏன் இப்படி மூச்சு வாங்குது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு இவன் கொஞ்சமாக அலட்டிக்காம சொன்னானா, வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் கொடுக்க வேண்டிய ₹10 ₹1 குறைஞ்சி போச்சு அவ்வளவுதான் அப்படின்னானா. ஏங்க எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தரை பார்த்து. ஆஸ்பத்திரிக்குன்னார். எந்த ஆஸ்பத்திரிக்குன்னே? மாட்டு ஆஸ்பத்திரிக்குன்னார். என்ன விஷயம்னே? மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, அதுதான் மாட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன்னார். அட பாவி, அதுக்கு அந்த ஆஸ்பத்திரிக்கா போவாங்க அப்படின்னு ஆச்சரியமா. அட அது இல்லைப்பா, முதல்ல எங்கள் குடும்ப டாக்டர் தான் தேடிக்கிட்டு போனேன். அவர் அந்த நேரத்தில் அவர் வளர்க்குற நாய்க்குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அதை தூக்கிக்கிட்டு மாட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாராம் சொன்னாங்க. அதனால் அங்கே போய் அவரை சந்தித்து விஷயத்தை சொல்லிவிட்டு வர்றேன்னார். அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. பொதுவாக நமக்கு தெரிஞ்ச வரையில் டாக்டர்கள் 2 வகை. நமக்கு வைத்தியம் பண்ணுற டாக்டர்கள் ஒரு வகை, நம்மக்கிட்ட இருக்கிற ஆடு மாடு கோழிக்கு வைத்தியம் பண்ணுற டாக்டர்கள் ஒரு வகை. இப்போ தான் எனக்கு தெரியும் இன்னொரு வகையான டாக்டர்களும் உண்டுங்கிறது. அது யாருன்னா பூச்சிகளுக்கு வைத்தியம் பண்ணுற டாக்டர்கள், அதாவது பூச்சி டாக்டர்கள். வெளிநாடுகளில் அப்படிலாம் கூட சில பேர் இருக்கிறாங்க. பிரிட்டனில் யார்க்ஷயர் வட்டாரத்தில் ராதர்ஹாம் அப்படின்னு ஒரு ஊர். அங்கே ஒரு விலங்கியல் மருத்துவர் பேர் டாக்டர் லான்ஸ் ஜெப்சன். அவர் ஆஸ்பத்திரி வாசலில் பார்த்தீங்கன்னா தினமும் நிறைய பேர் நின்றுட்டு இருப்பாங்க. கையில் கண்ணாடி குடுவை, தகர டப்பா இப்படி ஏதாவது இருக்கும். அதுக்குள்ளே ஏதாவது பூச்சிகள் இருக்கும். அதுக்கு வைத்தியம் பண்ணுறதுக்காக வந்தவங்க தான் அவங்க எல்லாம். சிலந்தி பூச்சி, பல்லி, தேளு, பாம்பு இப்படி ஏதாவது இருக்கும். பொழுதுபோக்காக சில பேர் நாய், பூனை, கிளி, மைனா, புறா இப்படி ஏதாவது வளர்க்குறாங்கல்ல, அது மாதிரி இப்போல்லாம் தேளு, பல்லி, பாம்பு, பூச்சி இதையெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இது ஒரு புது ஃபேஷன். இப்போ கூண்டுக்குள்ளே டப்பாக்குள்ளே போட்டு வளர்க்குறது, அதுக்கு ஏதாவது நோய் வந்துட்டுதுன்னா வைத்தியம் பண்ணுறதுக்கு டாக்டர்கிட்ட வந்துட வேண்டியது, இப்படி இந்த பழக்கம்லாம் நிறையா வந்துட்டுது. ரத்தம் உறிஞ்சிற அட்டைகள் கூட இவங்ககிட்ட வைத்தியத்துக்கு வருதான். சிலந்திகளில் செங்கால் சிலந்தின்னு ஒரு வகை. மத்திய அமெரிக்க காடுகளில் இது அதிகம். சிலந்திகள்லேயே ரொம்ப விலை உசந்தது இந்த ரகம்தான். கால்களில் சிவப்பு கோடுகள் இருக்கும். இந்த இனம் இப்போ குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால சர்வதேச விதிகளின்படி இவற்றின் ஏற்றுமதி இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்குது. அதனால் இதை வளர்க்குறவங்க வீட்டுக்குள்ளேயே இனவிருத்தி மூலமாக பெருக்கி விற்பனை பண்ணிட்டு வராங்களாம். அந்த வகை சிலந்திகள் தான் இப்போ வைத்தியத்துக்கு அதிகமாக வருதான். சரி, இதுக்கெல்லாம் எப்படி வைத்தியம் பண்ணுறாங்க? முதல்ல அதை குளிர்பதன பெட்டியின் வழுவழுப்பான சுவரில் விட்ட உடனே அதெல்லாம் மெதுவாக இறங்கி வரும். அப்போ அதன் நோயை கண்டுபிடிக்கிறது சுலபம். அப்புறம் அதுக்கு கிருமிகளை கொல்லக்கூடிய மருந்துகளையோ வலி நிவாரண மருந்துகளையோ கொடுப்பாங்க. கால் உடைஞ்ச சிலந்திகளுக்கு பசையை கொண்டு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. சில சிலந்திகளுக்கு உடைஞ்ச காலை எடுத்துட்டா புதிய கால் வளர்ந்துடும்.
சிலந்திகளை வந்து மனிதர்கள் கையில் எடுக்கிறப்போ அது பயந்து போய் கீழே குதிக்குது, அதனால் கால் உடஞ்சி விடுது, இல்லைன்னா வயிறு சேதமடையுது. அந்த நிலைமையில் வர்ற சிலந்திகளுக்கு மயக்க மருந்து கொடுத்து ஆப்ரேஷன்லாம் கூட பண்ணுறாங்களாம். பார்த்தீங்களா பூச்சிகளுக்கு வந்த வாழ்வே. நம்ம ஊர்லேயும் வீடுகளில் பூச்சிகள் வளர்க்குறது உண்டு. ஒருத்தர் வந்தார், எனக்கு 3000 கரப்பாம்பூச்சி அவசரமாக தேவைப்படுது, எங்கே கிடைக்கும்னு கேட்டார். கரப்பாம்பூச்சியா, அது என்னத்துக்குன்னு கேட்டோம். அது வந்து வேற ஒன்றும் இல்லை, நான் குடியிருக்கிற வாடகை வீட்டை காலி பண்ண போகிறேன். வீட்டு சொந்தக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வீட்டுக்கு நான் குடி வந்தப்போ எப்படி இருந்ததோ அதே நிலைமையில விட்டுட்டு போகணும்னு வீட்டுக்காரர் சொல்லியிருக்கிறார், அதனால தான் கேட்டேன் அப்படின்னார். உலகத்தில் எது எதுக்கும் ஆராய்ச்சி கூடங்கள் இருக்குதுல்ல, அது மாதிரி தூக்கத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு ஆராய்ச்சி கூடம் இருக்குது. அப்படி ஆராய்ச்சி பண்ணணும்னா அதுக்கு முழிச்சுக்கிட்டு இருக்கணும்ல, அதனால தான் அந்த ஆராய்ச்சி கூடம் இங்கே இல்லை. அமெரிக்காவில் பாஸ்டன் பல்கலைக்கழக மருத்துவமனையில் அது இருக்குது. அங்கே தூக்கத்தை பற்றி பலவிதமான ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆராய்ச்சி கூடத்தில் இயக்குனராக இருக்கிற ஒரு நிபுணர், அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? உங்களுக்கு தூக்கம் வரலையா, நீங்கள் நல்லா தூங்குறதுக்கு தாராளமாக சில யோசனைகளை என்னால் சொல்ல முடியும் அப்படிங்கிறார். யோசனை தானே, காசா பணமாக கேட்டு வச்சுக்கலாமே. உணவு, மனநிலை, தூங்கும் இடத்தோட சூழ்நிலை, படுக்கைக்கு செல்றப்போ உள்ள பழக்க வழக்கங்கள், இது காரணமாக ஒருத்தருக்கு தூக்கம் வராமல் போகலாம். தூக்கம் வராததுக்கு இதுதான் காரணம்னா அதையெல்லாம் சுலபமாக கட்டுப்படுத்தலாங்கிறார் அவர். தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்து உடற்பயிற்சி. ஆனால் ஒன்று, படுக்க போகிற நேரத்தில் இது மாதிரி உடற்பயிற்சிகள் எல்லாம் செய்யக்கூடாது. கொஞ்சம் முன்னாடி பகல்லையே இந்த பயிற்சிகளை செய்கிறது நல்லது. தூக்கம் வராமல் அவதிப்படுறவங்க பிற்பகல் நேரங்களில் காஃபி, டீ இது மாதிரி பானங்களை சாப்பிடக்கூடாது. மது அருந்துறது கூட தூக்கத்தை பாதிக்கும். வெது வெதுப்பான நீரில் குளிக்கிறது, தியானத்தில் ஈடுபடுறது, ஓய்வாக இருக்கிறது, படுக்கிறது, அதாவது படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோவலை பால் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து தூக்கத்தை வந்து வரவழைக்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, தூங்கி ஆகணுமேங்கிற கவலை வேண்டியதில்லை. அப்படி நினச்சி கவலைப்படுறதை விட்டுடணும். தூக்கம் வரலையா, உடனே படுக்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டியது. வெளியில் வாங்க, வேறு ஏதாவது வேலையில் ஈடுபடுங்க, கொஞ்சம் நேரம் உலாவுங்க, அல்லது ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து படிங்க. களைப்பு ஏற்பட்டால் மறுபடியும் படுக்கைக்கு போங்க, தூக்கம் தானே வந்துடும். ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், படுக்கைக்கு போகிறப்போ உங்கள் மற்ற எல்லா பிரச்சனைகளையும் மறந்துடணும். அது எப்படி சார் முடியும், அந்த நேரம் தானே எல்லா பிரச்சனையும் வரிசையாக ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு நாம் நினைக்கலாம். ஆனால் பழக்கத்தில் அதை நாம் மாற்றிக்க முடியும். கொஞ்சம் முயற்சி பண்ணணும், அவ்வளோதான். இது எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அந்த நிபுணர் சொல்கிற கருத்து தான். இன்னொரு விஷயமும் அவர் சொல்கிறார். அது என்னென்னா, உடல் கோளாறு காரணமாக தூக்கம் வராமல் அவதிப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த யோசனைகள் சரியாக வராது அப்படிங்கிறார். அதுக்கெல்லாம் மருத்துவ சிகிச்சை கொடுத்து தான் சரி பண்ணணும். சில பேருக்கு நடு ராத்திரியில் மூச்சு திணறல் ஏற்பட்டு தூக்கம் வராமல் போயிடும். ஊரெல்லாம் தூங்குறப்போ தான் மட்டும் தூங்காமல் மூழ்கிட்டு இருக்கிறது, ஊரெல்லாம் மூழ்கிட்டு இருக்கிறப்போ தான் மட்டும் தூங்குறது, இது மாதிரி கோளாறுகளால் சில பேர் பாதிக்கப்படலாம். கால் தசை முறுக்கிக்கிறதுனால சில பேருக்கு அடிக்கடி விழிப்பு வரலாம். மன அழற்சி காரணமாக சில பேருக்கு தூக்கம் வராது. இது மாதிரி கோளாறுகளுக்கெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை கொடுத்து தான் சரி பண்ண வேண்டியிருக்கும். எந்த கோளாறும் இல்லாமல் தூக்கம் வரலைன்னா ஆரம்பத்தில் சொன்ன முறைகளை கடைபிடிச்சு பார்க்கலாம். தூக்கம் வந்ததுன்னா யோசனை சொன்ன அந்த நிபுணருக்கு நன்றி சொல்லலாம். ஒருத்தர், ஏன் சார் பஸ்ஸில் தூங்குறது கெட்ட பழக்கமானு கேட்டார். இல்லையே, நான் கூட பஸ்ஸில் போகிறப்ப தூங்கிட்டு தானே போவேன் அப்படின்னார் இன்னொருத்தர். அப்புறம் ஏன் என்ன டிரைவர் வேலை வேணாம்னு வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்னாராம் அவர். 1816 வருஷம் செப்டம்பர் மாதம் 11 பிரான்ஸ் தேசத்தில் உள்ள ஒரு மருத்துவமனை. அங்கே ஒரு இளம் டாக்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஆஸ்பத்திரியில் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கிறார். அவர் பேர் ரெனே லெனக். அவர் அன்னைக்கு காலையில் அந்த மருத்துவமனையில் அப்படியே ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கிறார். வார்டில் ஒரு படுக்கையில் ஒரு இளம் பெண் படுத்திருக்கிறா. அந்த பொண்ணுக்கு இருதய நோயாக இருக்கலாம்ங்கிறது மற்ற டாக்டர்கள் சந்தேகம். அந்த காலத்துல எல்லாம் ஒருத்தருடைய இருதய துடிப்பை தெரிஞ்சுக்கணும்னா நோயாளியின் மார்பில் டாக்டர் வந்து காதை வச்சு பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறது வழக்கம். ஆனால் இந்த பெண்ணும் வந்து இளம் பெண், அந்த டாக்டரும் புதுசாக சேர்ந்துருக்கிறவர். அதனால் பரிசோதனை பண்ண தயங்கினார். கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார். திடீர்னு ஒரு ஞாபகம் வந்தது அவருக்கு. அதாவது அன்னைக்கு விடியற் காலையில் தோட்டத்தில் அப்படியே வாக்கிங் போயிட்டு இருந்தப்போ சின்ன பசங்கள்லாம் ஒரு மரக்கட்டையை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம். அதை அவர் பார்த்துருக்கிறார். அது என்ன விளையாட்டுனா, ஒரு நீளமான மரப்பலகை, அதில் ஒரு முனையில் ஒரு பையன் தன்னுடைய காதை வச்சுக்கிட்டு இருக்கிறான்,
மறுமுனையில் இன்னொரு பையன் அந்த மரப்பலகையை ஒரு ஆணியால் கீறிக்கிட்டு இருக்கிறான். ஒரு முனையில் ஆணியால் கீறும் பொழுது மறுமுனையில் காதை வச்சிருக்கிற பையனுக்கு அந்த சத்தம் துல்லியமாக கேட்குது. அந்த டாக்டருக்கு காலையில் பார்த்த இந்த விளையாட்டு ஞாபகத்துக்கு வந்துட்டுது. உடனே என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு நீளமான காகிதத்தை எடுத்தார். அதை அப்படியே உருளை மாதிரி உருட்டினார். ஒரு முனையை அந்த நோயாளியின் மார்பில் இடது பக்கம் வச்சார். இன்னொரு முனையில் தன்னுடைய காதை வச்சார். என்ன ஆச்சரியம்! நோயாளியின் மார்பில் நேரடியாக காதை வச்சு கேட்கறத விட துல்லியமாக கேட்டது இதய துடிப்பு. இதய துடிப்பு மட்டும் இல்லை, மூச்சு இழுத்து விடுறது, திரவ பொருள்களின் அசைவு, எல்லா சத்தமும் தெளிவாக கேட்குது. கிரேக்க மொழியில் ஸ்டெத்தாஸ் அப்படின்னா மார்பு, ஸ்கோப்பின் அப்படின்னா பார்ப்பதுன்னு அர்த்தம். அதனால் டாக்டர் ரெனே லெனக் தான் கண்டுபிடிச்ச கருவிக்கு ஸ்டெத்தஸ்கோப் அப்படின்னு பேர் வச்சார். அவரே முதல் மாடலையும் செஞ்சார். அளவு ரொம்ப பெருசாக இருந்தது, சுலபமாக எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம், அது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அது. அதனால் அவரே அதை அப்புறம் 2 பிரிவாக தயார் பண்ணார். இது 2 துண்டையும் டாக்டர் தன்னோட கோட்டு பாக்கெட்டில் வச்சுக்கலாம், தேவைப்படுறப்ப எடுத்து ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்படி தான் அவர் ஆரம்பத்தில் பண்ணார். தன்னுடைய இந்த கண்டுபிடிப்பை பற்றி அவர் ஒரு புத்தகம் எழுதினார். நிறைய விற்றுது, புகழும் பணமும் சேர்ந்தது. பணமும் புகழும் சேர்ந்தது மாதிரியே அவருக்கு ஒரு நோயும் சேர்ந்தது. அது என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் அவர் கண்டுபிடிச்ச கருவி தான் உபயோகப்பட்டு தான். அவரே அதை கண்டுபிடிச்சார். அவருக்கு வந்திருந்தது காச நோய். 1826ஆம் வருஷம் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி உலகத்தின் முதல் ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடிச்ச டாக்டர் ரெனே லெனக் காலமானார். அவர் சாகிறதுக்கு முன்னாடி மரத்தால் செஞ்சு வச்சிருந்த ஸ்டெதஸ்கோப்பை தனக்கு வேண்டியப்பட்ட ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்து, என்னுடைய சொத்துக்கள்லேயே ரொம்ப வசந்தது அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் 3 வெள்ளைக்காரங்க சேர்ந்து இந்த கருவியில் சில மாற்றங்களை பண்ணாங்க. ஆனால் 1829 லண்டனில் டாக்டர் நிக்கோலஸுங்கிறவர் ஒரு காதால் இதய துடிப்பை கேட்கறத விட டாக்டர் 2 காதாலையும் கேட்கறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை வெளியிட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழித்து 1852 ஜார்ஜ் காமான் அப்படிங்கிறவர் ரப்பர் டியூபுகளை உபயோகப்படுத்தி 2 காதாலையும் கேட்குற மாதிரி ஒரு புதிய வடிவத்தை அதுக்கு கொடுத்தார். அதுக்கு பிறகு அது படிப்படியாக எவ்வளவோ மாற்றங்கள் இருந்தாலும் ஆரம்பத்தில் டாக்டர் ரெனே லெனக் உருவாக்கின அடிப்படை மாடலை யாரும் மாற்றி அமைக்கலைங்கிறது தான் முக்கியமான விஷயம். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆஸ்பத்திரி, அதில் ஒரு நோயாளி, காலை நேரத்தில் நர்ஸு அந்த பக்கமாக போயிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஒரு நர்ஸுன்னு கத்துறார். நர்ஸு அவசரமாக ஓடி என்ன விஷயம்னு கேட்டாங்க. சிஸ்டர், இங்கே பாருங்கள், உங்கள் டாக்டரை என் நெஞ்சில் ஒரு காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னார் நோயாளி. சிஸ்டர் பதட்டப்படாமல், அதனால் என்ன, இந்த டாக்டர் பழமையான விஷயங்களில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர், அதனால் ஸ்டெதாஸ்கோப்பை உபயோகப்படுத்தாமல் காதை வச்சு கேட்குறார், அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னாங்களாம். ஐயோ, அதுக்காக இல்லை சிஸ்டர், இவர் என் நெஞ்சு மேலே தலையை வச்சது நேற்று ராத்திரி 9 மணி, இப்போ விடிஞ்சு போச்சு, இன்னமும் தலையை எடுக்கவே இல்லை, அதுக்காக தான் சந்தேகப்பட்டு உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னாராம். எதிர்காலத்தை நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது பயப்படாத மனிதர்கள்னு யாருமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்போ மனிதனுக்கு 6 விதமான பய உணர்வுகள் வரலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. எல்லா விதமான பயமும் இந்த 6 வகைக்குள்ள அடக்கம். அந்த 6 வகை பயமும் 6 எதிரிகள் மாதிரியாம். 6 எதிரிகளையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், வாழ்க்கையில் சுலபமாக வெற்றி அடைய முடியும். சரி, அந்த 6 வகை பயம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல வறுமை பற்றிய பயம், 2வது பழிச்சொல் பற்றிய பயம், 3வது உடல் நலம் பாதிப்பு பற்றிய பயம், 4வது என்னன்னா காதல் தோல்வி, 5வது முதுமை, 6வது மரணம். அதாவது பயப்படுறதுங்கிறது ஒரு மனநிலை தான். இந்த மனநிலையை கட்டுப்படுத்த முடியும், திசை திருப்ப முடியும். சரி, இந்த பயங்களின் அறிகுறிகள் எப்படி இருக்கும்? வறுமை பற்றிய பயம் அப்படின்னு முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த பயத்தின் அறிகுறிகளை தெரிஞ்சுக்குவோம். எதுலேயும் அக்கறை இல்லாமல் இருக்கிறது, ஒரு குறிக்கோள் இல்லாமல் இருக்கிறது, வறுமையை சகிச்சுக்கிறது, வாழ்க்கையில் கிடைக்கிறது எதுவாக இருந்தாலும் ஆட்சேபனை இல்லாமல் ஏற்றுக்கிறது, மனசாலும் உடம்பாலும் சோர்ந்து போயிருக்கிறது, ஆர்வம், முனைப்பு, கற்பனை திறன் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் தான் அந்த வறுமை பற்றிய பயத்தின் அறிகுறிகள். அந்த அடுத்தது ஒன்று பார்த்தோமே, பழிச்சொல் பற்றிய பயம்.
அதாவது அடுத்தவங்க நம்மளை குறை சொல்லி விடுவாங்களோ அப்படிங்கிற பயம். இதுக்கு அறிகுறி என்ன தெரியுமா? புதியவர்களை சந்திக்கிறதுக்கு பயப்படுறது, முடிவு எடுக்க முடியாமல் குழம்புறது, பிரச்சனைகளை தவிர்க்க விரும்புறது, தாழ்வு மனப்பான்மை, வரவுக்கு மீறி செலவு செஞ்சு இமேஜை உயர்த்திக்கிறது, குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை, இதெல்லாம் தான் அதுக்கு அறிகுறிகள். 3வது பயம் உடல் நலம் பாதிப்பு பற்றிய பயம், அதாவது நோய் பற்றிய பயம். ஒரு உண்மை என்ன தெரியுமா? டாக்டரை சந்திக்கிற மனிதர்களில் 75% பேர் தங்களுக்கு நோய் வந்துட்டுதுங்கிற கற்பனையில் இருக்கிறவங்களாம். நிஜமாவே நோய் கிடையாதான் அவங்களுக்கு. இந்த பயத்தின் அறிகுறிகள் என்னன்னா, வியாதிக்கான அறிகுறிகள் தன்னிடம் இருக்கிறதாக நினச்சிக்கிறது, எந்த நேரமும் வியாதியை பற்றியே பேசி பேசி மனசை அங்கேயே வச்சிருக்கிறது, நோய் சம்பந்தமான செய்திகளை படித்து நமக்கு இப்படி ஆயிடுமோ அப்படின்னு வேதனைப்படுறது, இதெல்லாம் தான் அதுக்கு அறிகுறிகள். 4வது பயம் காதல் தோல்வி. இது ரொம்ப வேதனை, உடம்பையும் மனசையும் சீரழிச்சு விடும். ஆண்களை விட பெண்கள் தான் இந்த பய உணர்வில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. 5வது முதுமை பற்றிய பயம். 6வது மரண பயம், வயசான காலத்தில் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற பயம். ஆக இதையெல்லாம் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த 6 வகை பயங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நாம் நடந்துக்கணும். வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு இந்த பயங்கள் முட்டுக்கட்டே ஆகிடக்கூடாது. உழைச்சி பணம் சேர்க்கணும், உற்சாகமாக மனசை வச்சுக்கணும். மனசை கட்டுப்படுத்துகிற மார்க்கம் தெரிஞ்சுக்கிட்டா போதும், எல்லாம் சரியாக வந்துடும். நம்ம ஆள் ஒருத்தன் சொன்னான், சார் எனக்கு வறுமை பற்றிய பயம்தான் இருந்தது, ஒரே ராத்திரியில் 30,000 ரூபா தயார் பண்ணிவிட்டேன், இப்போ எனக்கு இன்னொரு பயம் வந்துட்டுதுன்னா. என்ன பயம்னு கேட்டாங்க. போலீஸு கண்டுபிடிச்சிருமோங்கிற பயம்னா. இது இந்த பயத்தில் அடங்காது. அதனால் அஞ்சி அஞ்சி சாவார், அஞ்சாத பொருள் இல்லை அப்படின்னு பாரதி சொன்னார் இல்லையா? அது மாதிரி பயத்தை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி அமைத்து கொள்ளுகிறவர்களுக்கு வெற்றி நிச்சயம். அந்த காலத்துல எல்லாம் படிக்கிறதுங்கிறது எப்படி தெரியுமா? குருகுல வாசம் செஞ்சு படிக்கணும். ஆசிரியருங்கிறவர் ஆசிரமத்தில் இருப்பார். அங்கே போய் அவருக்கு தொண்டுகள் செய்யணும், துணிகள்லாம் துவைச்சி போடணும், தூங்கும்போது காலை பிடிச்சி விடணும், புழுக்கமாக இருந்தால் விசிறி மட்டை எடுத்து விசிறணும். அப்படியே அப்பப்போ அவர் சொல்லிக் கொடுக்குற பாடத்தையும் கற்றுக்கணும். அவர் சொல்லிக் கொடுக்குற பாடங்களை ஓலைச்சுவடிகளில் எழுதிக்கணும். இதுதான் குருகுல வாசம்ங்கிறது. இப்போ மாதிரிலாம் கிடையாது. ஆக குருகுல வாசம்ங்கிறது மனசையும் பண்படுத்தும், அறிவையும் பண்படுத்தும். அப்படி ஒரு பயிற்சி அது. அந்த காலத்தில் பஞ்சபாண்டவர்கள் ஒரு குருகுலத்தில் படிக்க போனாங்களாம். ஏற்கனவே அங்கே ஒரு 15 பேர் இருந்திருக்கிறாங்க. இவங்களையும் சேர்த்து மொத்தம் 20 பேர். எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோடு அங்கே தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 2 வருஷம் ஓடி போச்சு. எல்லாரும் ஊருக்கு திரும்ப வேண்டிய நேரம். ஆசிரியர் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டார். இது வரைக்கும் என்ன கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்டார். அவங்க தாங்கள் எழுதி வச்சிருந்ததை சொன்னாங்க, கற்றுக்கிட்டதை சொன்னாங்க. அங்கே படிக்க வந்தவங்க எல்லாருமே புத்திசாலிகள். அது மட்டும் இல்லை, பல பேர் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க, இளவரசர்களாக வேற இருக்கிறவங்க. அதனால் அவங்கக்கிட்ட அபாரமான கல்வி அறிவை எதிர்பார்த்தார். ஒருத்தன் வந்தான், தான் எழுதி வச்சிருந்த சரித்திர பாடம் பூராவையும் படித்து காட்டினான். இன்னொருத்தன் வந்தான், தான் எழுதி வச்சிருந்த பூகோள பாடம் பூராவையும் படித்து காட்டினான். இப்படி ஒவ்வொருத்தராக வந்து அவங்க படித்தது என்னங்கிறத படித்து காட்டிவிட்டு போனாங்க. கடைசியாக தர்மர் வந்தார். பேசாமல் நிற்கிறார். தன் கையில் இருந்த ஓலைச்சுவடி கேட்டால் அவர் பிரிக்கவே இல்லை. ஆசிரியர் இவர்கிட்ட தான் அதிகமாக எதிர்பார்த்தார். ஆனால் இவரும் பேசாமல் நின்றுட்டு இருக்கிறார். நீ என்ன கற்றுக்கிட்ட சொல்லு, ஓலைச்சுவடியை பிரித்து படினார் அந்த முனிவர். தர்மர் அசையவே இல்லை. மெதுவாக சொன்னார், ஐயா நான் கற்றுக்கிட்டது ஒன்று தான், அதுதான் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப முக்கியமான பாடமாக அமையும் அப்படின்னார். என்னது, என்கிட்ட 2 வருஷ காலமாக படிச்சு விட்டு கடைசியில் கற்றுக்கிட்டது ஒன்று தானா அப்படின்னார் முனிவர். அவருக்கு ஒன்றும் புரியல. மற்ற மாணவர்களை விட இவர் பண்புகளில் உயர்ந்தவர், அறிவில் சிறந்தவர், வயசில் முதிர்ந்தவர். இவரே இப்படி சொன்னால் மற்றவங்க நிலைமை என்னத்துக்கு ஆறுது? அவங்க ரொம்பவும் கெட்டு போயிடுவாங்களே அப்படின்னு அவர் யோசனை பண்ணார். தர்மா, நல்லா யோசனை பண்ணி பதில் சொல்லு. 2 வருஷமாக நீ வந்து கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு தானே நான் கேட்குறேன், அதை கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுன்னார் முனிவர் கொஞ்சம் கோபமாக. தர்மர் முகத்தில் எந்த மாறுதலுமே இல்லை. இல்லையா, 2 வருஷமாக நான் கற்றுக்கிட்ட முக்கியமான பாடம் ஒன்று தான்னார். இப்போ அந்த முனிவருக்கு கோபம் அதிகமாக வந்துடுச்சு. ஏன்பா உனக்கு வெக்கமா இல்லையா? உன்னை விட வயசில் குறைஞ்சவங்க எவ்வளவு பாடம் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு விரிவாக அவங்க படித்து காட்டினாங்க. நீயும் கூட நிறைய குறித்து வச்சிருக்கிற போல இருக்கு, அதை ஏன் பிரித்து படிக்கக்கூடாது
அப்படின்னார். ஐயா, நான் சொல்றது உங்களுக்கு ஏமாற்றமா இருந்தா என்னை மன்னிக்கணும். நான் ரொம்ப முக்கியமாக கற்றுக்கிட்டு இருக்கிறது ஒன்று தான், மற்ற எதையும் சொல்கிறதுக்கு விரும்பலைன்னார். மாணவர்கள்லாம் சிரிச்சுட்டாங்க. முனிவருக்கு கோபம் அளவுக்கு மீறி வந்துட்டு ஓங்கி அரைஞ்சு விட்டார் தருமரை அவர் கன்னத்தில். தருமர் கண்ணை செவந்து போட்டுது, கண்கள் கலங்கி போச்சு. ஆனாலும் அவர் அமைதியை இழக்கலை, தலை குனிஞ்சு நிற்கிறார். இவருடைய புடிவாதம் முனிவருக்கு இன்னும் ஆத்திரத்தை உண்டாக்கி விட்டது. இன்னொரு கன்னத்திலே அரைஞ்சார். எல்லாரும் பயந்து போய் அமைதியாக நின்றுட்டு இருக்கிறாங்க. முனிவர் கத்துறார், அப்படி நீ கற்றுக்கிட்ட அந்த முக்கியமான பாடம் தான் என்ன, அதையாவது சொல்லு அப்படின்னார். ஐயா, அதை மட்டும் ஒரு ஓலைச்சுவடியில் தனியாக குறித்து வச்சிருக்கிறேன், இந்தாங்க இதை நீங்களே படித்து பாருங்கன்னார். தருமர் ஓலைச்சுவடியை நீட்டினார். முனிவர் அதை வாங்கி பிரித்தார், சத்தம் போட்டு படித்தார். என்ன எழுதியிருக்காருன்னா, எப்படிப்பட்ட சோதனை ஏற்பட்டாலும் நிதானம் இழந்து கோபத்துக்கு ஆளாகக்கூடாது அப்படின்னு. இதுதான் அந்த ஓலைச்சுவடியில் அவர் எழுதி வச்சிருந்தது. அந்த ஒரு கணத்திலேயே முனிவரும் எல்லா மாணவர்களும் தருமரை புரிஞ்சுக்கிட்டாங்களாம். அவர் கற்றுக்கிட்டது ஏட்டு சுரக்காய் இல்லை, வாழ்க்கையில் பயன்படக்கூடிய முக்கியமான அனுபவ பாடம். முனிவர் கண்களில் கண்ணீர். தருமரை அன்போட கட்டி தழுவிக்கிட்டார். அப்புறம் சொன்னார், தர்மா, என்னை மன்னிச்சுரு, நீ மாணவன் இல்லை, ஆசிரியன். நான் இதுவரைக்கும் தெரிஞ்சிக்காத அனுபவ பாடத்தை நீ இப்போ எனக்கு கற்றுக் கொடுத்துட்ட அப்படின்னு சொன்னாராம். அதனால நிதானம் தவறக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ஒரு ஆசிரியர் மாணவனை ஒரு கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சுட்டார். இவன் நிதானம் தவறல, அமைதியாக நின்றுக்கிட்டு இருந்தான். அவர் ஒரு தடவை அரைஞ்சதும் எப்படி உன்னால நிதானம் தவறாமல் இருக்க முடிஞ்சுது அப்படின்னு கேட்டாங்க நண்பர்கள். அவன் சொன்னான், நான் நிதானம் தவறி இருந்தா எங்கள் வாத்தியார் இன்னொரு கன்னத்திலையும் அரைஞ்சிருப்பார், அது அதை விட பலமாக இருக்கும், அதனால தான் நான் அப்படி இருந்தேன் அப்படின்னு நானா. ஆக நாம தெரிந்து கொள்ள வேண்டியது, வாழ்க்கையில நிதானம் தவறாமல் இருக்க வேண்டும். அதுதான் வெற்றியின் ரகசியம். அந்த ஆளை கண்டா ஏன் இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் நண்பர்கிட்ட. எலெக்ஷனில் அவன் எதிர்த்து நின்னவன் சார், என்ன அவங்ககிட்ட நமக்கு என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னாரான் ரொம்ப கோபமாக இவர். சரி, அந்த ஆள் யாருன்னு கேட்டேன். என் கூட பிறந்த தம்பி தான் சார் அப்படின்னார் அந்த கோபம் குறையாமல். அதாவது நம்ம ஊர் நிலவரம் இப்படி, அதாவது அண்ணனும் தம்பியும் எதிர்த்து நிற்பாங்க தேர்தலில், ஒருத்தர் கண்டா பேசிக்கிறது இல்லை. ஆனால் இங்கிலாந்தில் எப்படி தெரியுமா, அங்கே ஒரே மேடையில் போட்டி போடுற 2 வேட்பாளர்களும் பேசுவாங்களாம், பட்டிமன்றம் மாதிரி. ஒருத்தர் முதல்ல எழுந்திருப்பார், நான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் என்னென்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காருவார். அதுக்கப்புறம் அடுத்தவர் எழுந்திருப்பார், அவர் சொல்லுவார், நான் வெற்றி பெற்றால் இந்த மக்களுக்கு என்னென்ன செய்வேன், இந்த நாட்டுக்கு என்னென்ன செய்வேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு உட்காருவார். 2 பேரும் ஒரே மேடையில் பேசுவாங்க. மக்கள் 2 பேர் பேச்சையும் கேட்டுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. இதுதான் அங்கே உள்ள பழக்கம். இங்கே அப்படி இல்லை. இங்கே ஒருத்தர் பார்த்தாவே முகத்தை திருப்பிக்கிறது. ஒரு தடவை இது மாதிரி ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு அங்கே வெளிநாட்டில் தான். நேரத்துக்கு சரியாக ஒரு வேட்பாளர் வந்து சேரலை. இது இங்கிலாந்தில் நடந்த நிகழ்ச்சி. அப்புறம் என்னாச்சுன்னா, ஒருத்தர் வந்துட்டாரு, இன்னொருத்தர் வந்து சேரலை. அப்புறம் உடனே அந்த ஒருத்தர் வந்தவர் பேச ஆரம்பிச்சிட்டார். அதாவது அந்த இன்னொருத்தர் சார்பாகவே பேசிட்டாராம். அதாவது அவர் வரல, நான் அவர் சார்பாக நான் பேசிடுறேன், அதாவது அவர் ஜெயிச்சுட்டா அவர் என்னென்ன செய்வார் இந்த நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்தில் உள்ள நியாயத்தை எடுத்து இவரே சொல்லிட்டாராம். இப்படிலாம் அங்கே நடந்துதான். இது எப்பேற்பட்ட தேர்தல் பண்பாடு பாருங்க. அதனால இன்னொரு விஷயம், இப்போ இங்கிலாந்துலாம் ஓட்டு கேட்குறப்ப வெற்றியா தோல்வியாங்கிறத ஓரளவுக்கு யூகிச்சு விடலாமா. இப்போ ஒரு வேட்பாளர் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாருன்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன பார்த்து செய்கிறோம், போயிட்டு வாங்க அப்படின்னு சில வீடுகளில் வாசலில் நின்னே சொல்லி அனுப்பிச்சிருவாங்களாம். வேற சில வீடுகளில் எப்படின்னா, வேட்பாளரை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு காபி சாப்பிட சொல்லி உபசரித்து அதுக்கப்புறம் அனுப்பி வைக்கிறது வழக்கமா. இதில் எந்த வீட்டு ஓட்டு நிச்சயம் தெரியுமா? வாசலில் நின்னே வழி அனுப்பி வச்சுடுறாங்க பாருங்க, அவங்க ஓட்டு நிச்சயம். உள்ளே கூப்பிட்டு காப்பி கொடுத்து அனுப்புகிறாங்க பாருங்க, அவங்க ஓட்டு நிச்சயம் இல்லையா. சரி, அப்புறம் ஏன் அந்த உபசரிப்பு அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அதாவது அது ஒரு அனுதாபத்தை தெரிவிக்கிற முறையா. ஐயோ பாவம், நாம் இவருக்கு ஓட்டு தான் போட போகிறதில்ல, இதையாவது செய்வோம், காப்பியாவது சாப்பிட்டு போட்டோம் அப்படிங்கிற எண்ணமா. இப்படி அந்த ஒரு பழக்கம். ஆக அந்த ஊரில் நிறைய காப்பி சாப்பிடணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டால் தேர்தலில் தோற்று போகிறதுக்கு தயாராக இருக்கணும். ஒரு சமயம் ஒரு ஊரில் தேர்தல் நடந்துதான். ஒரு தொகுதியில் நின்று தோற்று போன ஒருத்தர் கையில் ஒரு துப்பாக்கியோட ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தாராம். ஒரு போலீஸ்காரர் அவரை பார்த்துட்டு சந்தேகப்பட்டிருக்கார். அதனால் அவரை தடுத்து நிறுத்தி, என்ன இது துப்பாக்கியோட சுற்றுறீங்களேன்னு விசாரிச்சிருக்கார். இதுக்கு அவர் சொன்னாராம், சார், இந்த தொகுதியில் மொத்தம் 1,00,000 வாக்காளர்கள், அதில் எனக்கு 10,000 பேர் மட்டும்தான் எனக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா எனக்கு வேண்டாதவங்க இந்த தொகுதியில் 90,000 பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் என்னுடைய பாதுகாப்புக்கு ஆயுதம் இல்லாமல் நடமாடலாமா அப்படின்னு கேட்டாராம். எவ்வளவு எச்சரிக்கை பாருங்க. நம்ம ஊரில் சில பேர் ஓட்டு கேட்குற விதமே தனி.
ஒருத்தர் ரொம்ப சாமர்த்தியமாக ஓட்டு கேட்பாராம். அவர் எப்படின்னா, ஒரு வீட்டுக்கு போகிறாருன்னு வச்சுங்களேன், அந்த நேரம் அந்த வீட்டுக்காரரு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரோ அதே வேலையை இவரும் கொஞ்ச நேரம் செய்வாராம், அவருக்கு ஒத்தாசையா. அதுக்கப்புறம் மெதுவாக பேச்சு கொடுப்பார், ஓட்டு கேட்பார், இது மாதிரி எலெக்ஷனில் நிற்கிறேன் கவனிக்கணும்னு. அது மாதிரி ஒரு தடவை அவர் போனப்போ அங்கே அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, வீட்டுக்கு பின்னாடி மாட்டு கொட்டையில் பால் கறந்துக்கிட்டு இருக்கார் ஒரு பசுமாட்டுக்கிட்ட. அந்த வீட்டில் இவர் ஓட்டு கேட்க போனவர் இவர் ஓடி போய் இன்னொரு சொம்பை எடுத்துக்கிட்டு அதே மாட்டுக்கு இன்னொரு பக்கம் போய் உட்காந்துக்கிட்டு இவரும் பால் கறக்க ஆரம்பிச்சிட்டார். எதிர உட்காந்துட்டு இருக்காரு இவர் இந்த பக்கம் உட்காந்துருக்கார். கீழே கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தா ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் இவர் மெதுவாக அவர்கிட்ட பேச்சு கொடுத்தாராம், இது மாதிரி நான் எலெக்ஷனில் நிற்கிறேன், நீங்கள் ஓட்டு போடணும், அதுக்காக தான் வந்தேன்னாராம். அது முடியாதுங்களேன்னாராம் அவர். ஏன்னு கேட்டிருக்கார். நான் இந்த வீட்டுக்காரன் இல்லை, நானும் உன்ன மாதிரி ஓட்டு கேட்க வந்தவன் தான் அப்படின்னாராம் அவர். ஒரே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அவர் நிறைய சம்பாதிக்கணும்னு திட்டம் போட்டார். தனக்காக சம்பாதிக்கணும்னு நினைக்கல, தன்னுடைய நாட்டுக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சார். அரசாங்க கருவூலத்தில் கையிருப்பு குறைச்சலாக இருந்தது. மக்கள்கிட்ட வரி விதிச்சாகணும், வேற வழி இல்லை. ஆனாலும் அந்த ராஜா மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர். மக்கள் வரியையும் கட்டணும், அதே நேரத்தில் அவங்க சிரமப்படவும் கூடாது. இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டார். அது பிரகாரம் என்ன பண்ணார்னா, அந்த நாட்டில் ஒரு 3 பெரிய குளங்களை தோண்டினார். அது நிறைய தண்ணீரை நிரப்புனார். அதுக்கப்புறம் எங்கேயோ தேடி பிடிச்சி 3 விதமான மீன்களை கொண்டுகிட்டு வந்தார். அந்த 3 குளங்கள்லையும் விட்டார். அதை ஒவ்வொரு குளத்துலேயும் ஒவ்வொரு விதமான மீன்கள். அந்த மீன்களுக்கு அபூர்வமான ஒரு சக்தி உண்டு. அது எப்படின்னா, அந்த குளத்தில் குளிக்க வர்றவங்களுக்கு அந்த மீன்கள் கடிக்கும் பொழுது வலி ஏற்படுறதில்ல. அதுக்கு பதிலாக மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இனிமையான உணர்வை அவங்க அனுபவிச்சாங்க. அது எப்படின்னா, இந்த முதல் குளத்தில் இருந்த மீன்களால் கடிக்கப்படும் பொழுது ஒரு விதமான இன்ப மயக்கத்தில் திளைச்சிருக்கிறது மாதிரி உணர்வு. இந்த 2வது குளம் இருக்க, அதில் இருக்கிற மீன் கடிச்சதுன்னு வைங்க, மக்களுக்கு எப்படி இருக்கும்னா, கால்களே தரையில் படாமல் அப்படியே ஆகாயத்தில் மிதக்கிறது மாதிரி ஒரு உணர்வு, அதை அனுபவிக்கிறாங்க. 3வது குளத்தில் இருக்கிற மீன் கடிச்சதுன்னா அவங்கெல்லாம் அப்படியே கோடீஸ்வரராக மாறிட்டதாக ஒரு உணர்வு, அதை அவங்களால அனுபவிக்க முடியுது. இப்படி ஒரு அபூர்வமான மீன் அது, அந்த 3 வகை. இப்படி இருந்தால் மக்கள் அந்த குளங்களில் குளிக்கிறதுக்கு ஆசைப்படாமல் இருப்பாங்களா? அதனால் கூட்டம் கூட்டமாக அலமோத ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு குளத்தின் கரையிலேயும் கியூ வரிசையில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நாட்டு மன்னர் என்ன பண்ணார்னா, ஒவ்வொரு குளத்தங்கரையிலையும் ஒரு ராஜாங்க அதிகாரியை உட்கார வச்சார். டிக்கெட்டை அடித்து கொடுத்தார். குளிக்க வர்றவங்க கிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டணமாக வசூலிக்க ஆரம்பித்தார். அவ்வளவுதான், அரசாங்க கருவூலம் நிரம்ப ஆரம்பிச்சுட்டுது. ராஜாங்கத்துக்கு தேவையான பணம் கிடைச்சிட்டுது. இது ஒரு கதை. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது மக்களுக்கு சுமை தெரியாமலே வரி வசூல் பண்ணுறது நல்லது தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இன்றைக்கும் உலகத்தில் பல அரசாங்கங்கள் இதே மாதிரி 3 குளங்களை வெட்டி வச்சிருக்குது. மக்களும் அதில் குளிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது எப்படிங்கிறீங்களா? அந்த முதல் குளம் தான் சினிமா தியேட்டர். அதில் குளிக்கிறவங்க தான் ஒரு விதமான இன்ப மயக்கத்தில் திளைச்சிருக்கிறது மாதிரியான உணர்வை அனுபவிக்கிறவங்க. 2வது குளம் தான் சாராய கடை. இந்த குளத்தில் குளிக்கிறவங்க தான் கால்களே தரையில் படாமல் ஆகாயத்தில் மிதக்கிறது மாதிரி உணர்வை அனுபவிக்கிறவங்க. 3வது குளம் லாட்ரி டிக்கெட். இதில் குளிக்கிறவங்க தாங்கள் அப்படியே கோடீஸ்வரர்களாக மாறினது மாதிரி ஒரு உணர்வு, அதை அனுபவிக்கிறவங்க. இன்றைக்கி பல நாடுகள் இந்த குளங்களை பயன்படுத்திக்கிட்டு தான் வராங்க. ஒரு பூவில் வண்டு உட்காருது, அதில் இருக்கிற தேனை வண்டு எடுக்குது. இந்த சமயத்தில் அந்த பூவுக்கு வலிக்குமா? அதுக்கு வலிக்கிறது இல்லை. அந்த பூவோட மலர்ச்சியும் வளர்ச்சியும் குன்றி போகிறதும் கிடையாது. ஒரு ராஜா மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணும் பொழுது மக்களுக்கு சிரமமும் தெரியக்கூடாது, அதே நேரத்தை அதனால் அவங்க வாழ்க்கையும் கெட்டு போயிடக்கூடாது. அது மாதிரி வரி வசூல் பண்ணணுமா. இது காளிதாசனின் ரகுவம்சத்தில் காணப்படுகிற ஒரு கருத்து. ஒரு சின்ன குழந்தை தவறுதலாக ஒரு 25 காசு நாணயத்தை மூழ்கி விட்டுது. காசு வயத்துக்குள்ளே போயிட்டுது. அந்த குழந்தையோட தாய் உடனே குழந்தைய தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டாங்க. அப்போ அந்த பக்கமாக ஒருத்தர் வந்தார் தெருவில். என்ன விவரம்னு கேட்டார். இவங்க சொன்னாங்க, குழந்தை காசை முழுகிட்டுது, அதுதான் அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறேன் அப்படின்னாங்க. அவர் சொன்னார், கவலைப்படாதம்மா, உடனே இப்படி கொடுங்க குழந்தைய அப்படின்னு கையில் வாங்கினார். ஒரு கையில் அந்த குழந்தையோட கால் 2ஐயும் பிடிச்சி தலைகீழாக தூக்கி பிடிச்சார்.
இன்னொரு கையால் அந்த குழந்தையோட வயத்தில் குறிப்பாக ஒரு இடத்துல அப்படியே தேடி அந்த சுட்டு விரலால் ஒரு இடத்துல பொட்டுன்னு தட்டினார். உடனே காசு அந்த குழந்தையோட வாய் வழியாக வெளியில் வந்து விழுந்துட்டுது. காசை எடுத்துக்கிட்டு இந்தாங்கம்மா உங்கள் குழந்தை அப்படின்னார். ரொம்ப நன்றிங்க, நிச்சயமாக நீங்கள் ஒரு டாக்டராக தான் இருக்கணும், என்னுடைய யூகம் சரிதானே அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அதுக்கு அவர் இல்லைங்க, நான் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், வருமான வரி அதிகாரி அப்படின்னு சொல்லிவிட்டு போனாராம். ஒரு ஆள் இருந்தார், விலங்குகள் பேரில் அவருக்கு ரொம்பவும் பிரியம். அதனால் தன்னுடைய வீட்டில் ஒரு நாயை வளர்த்தார். அதே மாதிரி கழுதையையும் வளர்த்தார். அந்த கழுதை அவர் வீட்டு கொல்லை பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கும். ஏதாவது பொதி சுமக்கிற வேலை இருந்ததுன்னா அதை கவனிச்சிக்கும். அந்த நாய் வீட்டுக்குள்ளே இருக்கும். நாய்க்கு அந்த வீட்டில் ராஜ உபசாரம் தான். அதுக்கு அந்த வீட்டில் ஏகப்பட்ட மரியாதை. குளிக்கிறதுக்கு தனியாக சோப்பு, 2 வேளையும் பால், பிஸ்கட்டு, மத்தியானம் சாப்பாடு. அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனே ஆஸ்பத்திரி வைத்தியம். ரொம்ப கொடுத்து வச்ச நாய். அந்த வீட்டு தலைவர் வெளியில் அப்படியே நடைப்பயிற்சி போனால் கூடவே இதுவும் போகும். அவர் மட்டும் தனியாக எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் வீட்டுக்கு வந்த உடனே அந்த நாய் அவர்கிட்ட ஓடி வரும். அப்படியே எழும்பி முன்னங்கால் 2ஐயும் அவர் தோள் மேலே போட்டுக்கும். அவர் சிரிச்சுக்கிட்டே அது தலையில் செல்லமாக தட்டுவார். அவர் ஈசி சேரில் சாஞ்சிக்கிட்டு டிவி பார்ப்பார், பேப்பர் படிப்பார். அப்போலாம் அந்த நாய் அவருடைய காலடியில் படுத்துக்கும். அப்போ கூட அவர் தலையை செல்லமாக தடவி கொடுப்பார். அந்த நாய் படுக்கிறதுக்குன்னே ஒரு மெத்தை, சில சமயம் அது அங்கே இருக்கிற மேஜை நாற்காலி மேலே கூட ஏறி விளையாடும், சோபாவில் ஏறி உட்காந்துக்கும். இவ்வளவு செல்வாக்காக வளர்ந்தது அந்த நாய். இதையெல்லாம் அந்த கழுதை பார்த்துக்கிட்டே இருக்குது கொல்லை பக்கத்தில் இருந்து. பார்த்துட்டு அது யோசிக்க ஆரம்பிச்சுதான், என்ன இது, இந்த வீட்டில் நாம தான் கழுதையாக உழைக்கிறோம், பொதி சுமக்கிறோம், நமக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடையாது, படுக்கை கிடையாது, ஒரு நாளாவது நம்ம தலையையோ முதுகையோ தடவி கொடுத்தது கிடையாது. ஆனால் அந்த நாய் இந்த வீட்டுக்காக ஒரு துரும்ப கூட அசைச்சதில்லை. அதை போய் இந்த வீட்டில் உள்ளவங்க இப்படி தலையில் வச்சு தாங்குறாங்களே அப்படின்னு யோசிச்சுதான் அந்த கழுதை. ரொம்ப நேரம் யோசிச்சுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. சரி, இனிமேல் நாமளும் அந்த நாய் மாதிரியே நடந்து பார்ப்போம், அது மாதிரியே பிஹேவ் பண்ணுவோம், அப்போவாவது நமக்கும் அந்த மரியாதை கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுது மனசுக்குள்ள. உடனே அந்த திட்டத்தை செயல்படுத்தவும் ஆரம்பிச்சுது. அதாவது அந்த வீட்டில் அந்த நாய் என்னென்ன செய்யுதோ அதையெல்லாம் இதுவும் செய்ய ஆரம்பிச்சுட்டுது. அந்த வீட்டு எஜமான் எங்கேயோ வெளியில் சுற்றிவிட்டு ரொம்ப அசந்து போய் வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்தான். உடனே இந்த கழுதை என்ன பண்ணுச்சு தெரியுமா, அவங்ககிட்ட ஓடி போச்சு. ஓடி போய் அந்த நாய் என்ன பண்ணுமோ அது மாதிரியே பண்ணிச்சு. அதாவது அந்த ஆள் தோள் மேலே தன்னுடைய முன்னங்கால் 2ஐயும் தூக்கி போட்டுவிடுது. அந்த ஆள் பயந்து போயிட்டான். அவனுக்கு ஒன்றும் புரியல, இது ஏன் இப்படி பண்ணுதுன்னு கொஞ்சம் ஒதுங்கி நின்னான். இது அவனை சுற்றி சுற்றி வருது, நாய் மாதிரி வாழை ஆட்டிக்கிட்டே சுற்றி சுற்றி வருது கழுதை. அவன் கிடுகிடுன்னு வீட்டுக்குள்ளே ஓடினான். இதுவும் பின்னாடியே ஓடிச்சு. அங்கே போய் நாய் மாதிரியே மேஜை நாற்காலி மேலே ஏறி குதிச்சு விளையாட ஆரம்பிச்சுட்டுது. சோபாவில் ஏறி உட்காருது. மேஜையில் இருந்த சாமான்லாம் கீழே விழுந்து உடையுது. கழுதை மேஜை மேலே ஏறி குதிச்சா என்னத்துக்கு ஆகும்? அந்த ஆள் பார்த்தான், சரி இந்த கழுதைக்கு என்னமோ ஆயிட்டுது அப்படின்னு முடிவு பண்ணான். ஒரு நல்ல கயராக பார்த்து கொண்டாந்தான். அது கால்லையும் கழுத்துலையும் கட்டினான். தரன்னு இழுத்துட்டு போனான். அடித்து கொல்லை பக்கத்தில் கட்டி போட்டுவிட்டான். அண்ணன் ஆகாரம்